NLCIL நிறுவனத்தில் 1980 முதல் 2019 ஆண்டு வரையும் உயர் அதிகாரியாக பணியாற்றி தற்பொழுது ஓய்வு பெற்றுள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி, வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று, வறட்சி, புரட்சி, திரட்சி, அமைதி என்ற அற்புதமான தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டு வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சசிகலாம்மா. வாழ்க வாழ்க வளம். வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரமணர், ராமகிருஷ்ணர், புத்தர், மகாவீரர், நம்மாழ்வார், ஆதிசங்கரர், ராமானுஜர், நபிகள் நாயகம், இயேசு கிறிஸ்து, சித்தர்கள், திருமூலர், திருவள்ளுவர், தாயுமானவர் வழங்கிய உண்மைகளை விளக்கி ஞான பரஞ்சோதியார், வள்ளலார், விவேகானந்தர் எண்ணிய எண்ணங்களுக்கு வழிபாதையும் அமைத்து வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி, அல்லும் பகலும் பட்டி தொட்டி முதல் பல்கலைக்கழகம் வரை இந்த வேதாத்திரிய கல்வியை பரப்ப தலைமை தாங்கி வரும் பத்மஸ்ரீ SKM ஐயா அவர்களையும், அடாது மழை பெய்தாலும் விடாது இந்த வேதாத்திரிய கல்வியை தினமும் காலை மாலை மதியம் என்று உலகெங்கும் தொழில்நுட்ப பிரிவின் வழியாக பரப்பி வரும் தொழில்நுட்ப பிரிவில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறேன். இன்று இந்த சிந்தனை உரையை கேட்க இணைந்திருக்கும் இருபால் சான்றோர் பெருமக்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். இன்னைக்கு இந்த சசிகலா அம்மா சொன்ன மாதிரி இது என்ன வறட்சி, புரட்சி, திரட்சி, அமைதி அப்படின்னு. இந்த அமைதி என்ற கவியிலே அவங்க எனக்கு இந்த சப்ஜெக்டை ஃபுல்லாகவே முடிச்சு கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு கவியை பாடிய, ரைட்டுங்களா? இப்ப மகரிஷி நல்ல சொல்லக்கூடிய வார்த்தை அறிவியல ஏழ்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறிவில ஏழ்மை வந்ததுனாலதான் இந்த வறட்சியா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றியும் தன் மூலத்தை பற்றியும் அறியாதனாலதான் வறட்சி. எனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், எல்லாரையும் கூட்டிட்டு கேட்பேன், இல்ல தனிப்பட்ட முறையில ஒரு புரட்சி செய்வாங்க. அதனால அது தீர்வாயிடுமா, அது லைஃப் லாங் அது உங்களுக்கு உதவுமா அப்படின்றதுதான் புரட்சி. அந்த புரட்சியை செய்யாம தங்கிட்ட தன்னை பயன்படுத்தியே தன்னை கொண்டே தனக்கு தேவையான அனைத்தையும் அற வழியில தர்ம நெறியில வாழ்ந்து ஒரு திரட்சி முறைய ஒரு குரு துணையோட கண்டு, நீங்க மக்களுக்கு, நான் மக்களின் சொத்து, நான் சமுதாயத்தின் சொத்து என்றதை உணர்ந்து தான் எங்கிருந்து வந்தேன், நான் ஏன் இப்ப மறுபடியும் பிறக்கிறேன் அப்படின்ற தன் மூலத்தை, நாளத்திலிருந்து மூலத்தை நோக்கி தன்னை உணர்றது அந்த திரட்சி. அப்ப அந்த திரட்சி முறையை நான் செய்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன வரும்? அப்ப என்கிட்ட ஒரு அமைதி வரும். அந்த அமைதி வந்தாலே என்ன வருங்க? ஆண்டவனின், இறைநிலையின், சுத்த வெளியின் கருணை, அன்பு, கருணை என்கிட்ட வரும். இந்த அன்பு கருணை, அன்புன்றது எனக்கு மட்டும், கருணைன்றது சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு. அப்படி நான் செய்யும் பொழுது ஆதிசங்கரர் கேட்ட மாதிரி நான் ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன்? என்கிட்ட கர்ம வினை இருக்கிறதுனாலதான் மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுக்கிறேன். அந்த பிறப்ப இந்த பிறவியிலேயே எனக்கு இனிமேல் இந்த பிறப்பே வேண்டாம்னு சொன்னார் பாருங்க ஆதிசங்கரர். அத போல அந்த அமைதி நிலையை நோக்கி தன்னை உணரும் பொழுது நான் என்கிட்ட இருக்கிற கர்ம வினையை குறைச்சதுன்னா என்கிட்ட தனி மனித அமைதி, அப்புறம் குடும்பத்துல, அப்புறம் உறவினர்கிட்ட, நண்பர்கிட்டத்துல, உலகத்துல. இப்ப வேற எந்த ஆன்மீகத்திலையும் சொல்லாத ஒரு சிறப்ப, ஒரு புரட்சியை செய்தவர் யாருன்னா வேதாத்திரி மகரிஷி தான். தனி மனித அமைதி. இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா, பொதுவா சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உனக்கு உங்ககிட்ட இருக்கிற குறைகளை நீங்க உங்களை சரி பண்ணி, சமுதாயம் அப்படிதான் இருக்கும், அவங்களோட வாழறதுக்கு தன்னை திருத்திக்கிட்டீங்கன்னா அமைதி வருமா அப்படின்னு ஒரு ஒரு புரட்சிய ஒரு திரட்சி முறையில மக்களுக்கு அளித்தவர் வேதாத்திரி மகரிஷி. அதனாலதான் அந்த தலைப்பை நம்ம எடுத்துறோம். ஃபர்ஸ்ட், வறட்சினா என்ன அப்படின்னா, வாழ்வின் நோக்கம் என்னன்னா உயிர் வாழ்தல், உலக சுகங்களை அறத்தோடு தர்மத்தோடு துய்த்தல், அவற்றோடு ஆத்மா பக்குவம் அடையக்கூடிய வகையிலேயே பகுத்தறிவு ஆகிய 6வது அறிவு முழுமை பெற்று பேரறிவாக உயர்வு பெறுகின்ற நிலை. அதற்கு விளக்கமும் பயிற்சியும் பெற்று சேர்ந்தவர்களை நம்ம என்ன சொல்லுவோம்?
சாயுச்ச நிலை. அந்த சாயுச்ச நிலையை அடையிறவங்க யாருங்க? ஆண்டோர்கள் தான். தவத்தின் மூலமாக ஒன்றி கலந்து பழகினால்தான் உயிர் பிரிந்து ஆத்மா விடுதலை பெறுகின்ற நேரத்துல அந்த இடத்தை தொட முடியும். இப்படி வாழுகின்ற காலத்திலே குரு காட்டுகின்ற வழியிலே பயிற்சிகள் செய்து பக்குவமாவது சான்றோர் அடைகின்ற நிலை பிரபஞ்ச அளவில் தான் அவங்க இருப்பாங்க. அது சாருபுன்னு சொல்லுவாங்க. மூணாவது நிலை சாமீபியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது நிலையில சூரியனுடைய காந்த காலத்திலே சேருகின்ற இடம். இங்க எப்படிப்பட்ட ஆத்மா வருகுதுன்னா, ஆன்மீக பயிற்சி அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க, குரு கிட்ட பயிற்சி எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா எல்லா மதத்திலும் சொல்ற மாதிரி யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க. துன்பம் இருக்கிறவங்க துன்பம் அடைகிறவங்கள போக்கி இருப்பாங்க. அறநெறியில தர்ம நெறியில வாழ்ந்தவங்க, பிறருடைய உணர்வுகளை மதிக்கிறவங்க பல பேரை நம்ம உலகத்துல பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட ஆன்மாக்கள் தான் உடலை விட்டு நீங்கும் போது சேருகின்ற இடம் எதுங்க? சூரியனின் காந்த காலம். வறுமை வருகின்ற காலத்திலே தான் தவறு நிகழும். வறுமை இருக்கிறதே தவறுகளை நீ செய்தா அதனுடைய விளைவு அடுத்த சந்ததி இதை விட மோசமான வறுமையை அனுபவிக்க நேரிடும். வறுமை நிலைக்கு சினிமா பாடல் ஒண்ணு பாடுவார் இல்லைங்களா, எம்ஜிஆர் திருடாதே படத்துல, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிந்தும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ அப்படின்றது மூணாவது நிலை. நாலாவது நிலைன்றது சாலோக்கியம். இவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைனா ரெண்டு நிலையில தான். ஒண்ணு நோய்வாய்ப்பட்டு இறப்பாங்க, மற்றவங்க பற்றோட வாழ்ந்து இறப்பாங்க. இது இந்த பற்றோட வாழறதுக்கு ஒரு 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 கதை சொல்லுவாங்க. எப்படின்னா என்ன சொல்லுவாங்க பக்தி மார்க்கத்துல, நீ இறைவனை நினைச்சுக்கிட்டு இரு, இறைவன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்குன்றது. ஒருத்தர் என்ன பண்ணாராம், 4 பசங்க, அவருக்கு ஒருத்தருக்கு முருகன், ஒருத்தருக்கு விநாயகர், ஒருத்தருக்கு பிரம்மா, இன்னொருத்தருக்கு லட்சுமின்னு பேரை வச்சுக்கிட்டு பெரிய கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் வயது முதிர்வின் காரணமா இறக்கும் தருவாயில் இருக்காரு. முருகா அப்படின்றாரு, அந்த பெரிய பையன் வரான். பழனின்றாரு, அடுத்த பையன் வரான். முன்னொன்னு பிரம்மான்றாரு, வராரு. லட்சுமின்றாரு. எல்லாம் அங்க வந்துட்டீங்களே, கடை யாரா பாத்துக்கிறதுன்னும் போது அவர் இறந்துட்டாரு. அப்ப எதில் அவரு பற்று வச்சிருக்காரு? கடையில தான் பற்று வச்சிருக்காரு. வள்ளலார் சொன்னாருங்களா, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு. கடையை நோக்கி செல்றதுக்கு பதிலாக அவர் கடையை வச்சு வியாபாரம் பண்ணி இப்படிதான் இருக்கு பக்தி மார்க்கம். எனக்கு மனித வாழ்க்கையே மயக்கம்தான். மயக்கத்திலே பிறந்து மயக்கத்திலே வளர்ந்து மயக்கத்திலே வாழ்ந்து மயக்கத்திலே முடிந்து போகின்ற அவலம்தான் இன்னைக்கு உள்ள. அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்து விடும்னு கண்ணதாசன் ஒரு பாடல்ல பாடுவார். இன்னும் உலகத்துல வாழற மக்களுக்கு வறட்சி ஏன் வருதுன்னா, பேசிக் நீடட் என்னங்க? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் இல்லாததான் இதுக்கு காரணம். மகரிஷி வாழ்வின் நோக்கத்துல சொல்லியிருப்பாருங்களா, பசி, தாகம், தட்பவெப்ப கழிவு வேறுபாடுன்னு. இதுக்கு என்ன நீங்க பக்தி மார்க்கத்துல சொல்லலாம், ஏதாவது கோயிலுக்கு போகலாம், கோயிலுக்கு போனா போயிடுமா, அது கூட சினிமா பாடல சொல்லுவாங்க. கோவில் கண்டு சொல்லு உந்தன் கவலை, போகின்ற வழி எங்கும் காத்து நிற்கும் சிலுவை, வானில் 3ஆம் பிறை வரும்போது வாசலில் துண்டையிட்டு திருக்குரான் ஓது, துயரத்தை அங்கே சொன்னால் சுகமாகும் சிந்தை, அனாதி யாரும் இல்லை அவனேதான் தந்தை. இது மாதிரி சொல்லிட்டா நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? ஆனா சிந்தித்து பார்க்கணும். இவை ஏற்பட காரணம், இந்த துன்பத்துக்கு காரணம் எதுங்க? உண்ண உணவு, உடுக்க உடை, இருப்பிடம் இல்லாததுக்கு காரணம் என்னங்க? என்னுடைய சூழ்நிலை, கல்வியின்மை, உடல் ஆரோக்கியம் இல்லாது, மன ஆரோக்கியம் இல்லாது, அறிவில ஏழ்மை. இதுதான் இதுக்கு அடிப்படை காரணம். இதுக்கு இந்த அடிப்படை காரணத்துக்கு எல்லாமே பேஸ் யாருங்க? அரசியல்வாதிகளும் பொருளாதார துறையில இருக்கிறவங்களும் சமுதாயம் தான் இதுக்கு பேசிக்கே. அரசியல் பொருளாதார துறைகள் சிக்கலும் குழப்பமும் மிகுந்து வருகிறது. வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதோர் ஆட்சியே நடைபெறும்னு மகான் சொல்லுவாங்க. இன்னொரு கவியில சொல்லுவாங்க மகரிஷி, கோழை, கயவர், கொலைனர், தடியர்கள், ஏழை, நோயுற்றோர் எங்குமே காட்சியாம். கோழை, கயவர், கொலைனர், தடியர்கள், ஏழை, நோயுற்றோர் எங்குமே காட்சியான ஞானகளஞ்சியத்துல 129 பாடல்ல சொல்லியிருப்பாங்க. உலகில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் பொருளாதாரத்தை பற்றி பேசாம இல்லைங்க.
அந்த பொருளாதாரம், ஒரு கட்சி அந்நிய முதலீடு வந்தா நம்ம பொருளாதாரத்துல மேம்படும்னு சொல்லுவாங்க. இன்னொரு கட்சி என்ன சொல்லுவாங்க, அந்நிய முதலீடு வராம இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்படியே கட்சி மாறி மாறி சொல்லுவாங்க. அப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற நம்ம, என்னங்க பொருளாதாரத்தை பத்தி இப்படி சொல்றாங்க, பொருளாதாரத்தை எங்க போய் படிக்கலாம்னு சமூகத்துல கேட்டோம்னா, காலேஜில் போனா அதுக்குன்னு ஒரு எக்கனாமிக்ஸ்னு ஒரு இது பிரிவு இருக்கும்பா, அங்க போய் படின்னு சொல்லுவாங்க. அதே போல எங்க அப்பா கூட்டுக்கிட்டு போறாரு, கோயிலுக்கு போறோம். ஒரு நாள் இது சர்ச்சுக்கு போறோம், ஒரு நாளுக்கு மசூதிக்கு போறோம். அப்ப எந்த கடவுளை கும்பிடுறது, கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கன்னா நான் எங்க போய் கேட்கணும்னா, எந்த காலேஜ்ல கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கா, நீங்களே சொல்லுங்க. இல்லையே. அப்ப அரசியலுக்கு அப்பாற்பட்டு பொருளாதார படிப்பதற்கு கல்லூரி இருக்குது. மதத்திற்கு சமயத்திற்கு அப்பாற்பட்டு தெய்வத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் இல்லை. எந்த கல்வி கல்லூரியில் இடம் பெற்றதோ அதைத்தான் மகரிஷி உள்ளுணர்வு கல்வியாக மதத்திற்கும் சமயத்திற்கும் அப்பாற்பட்டு பிரம்மஞானமாக நமக்கு வழங்கினாங்க. இதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. 3 இளைஞர்கள் காட்டுக்கு போனாங்களாம். ஒரு வெள்ளை குதிரை, அழகான குதிரை நிறைய குதிரைகள் அங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த குதிரை மேய்க்கிறவங்க கிட்ட, இந்த குதிரையை கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நாங்க காசு கொடுக்குறோன்னு. அப்ப அந்த குதிரை மேய்க்கிறவன் சொன்னானா, நீங்க காசு கொடுக்க வேணாம்பா, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில சொல்லிட்டேன்னா அந்த குதிரையை உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறேன் அப்படின்னாராம். கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஊசியினுடைய காது இருக்கு இல்லைங்களா, அந்த காதுல யானை போகுது, ஆனா அதனுடைய வால் போகல. முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ஒரு கிணறு தனியா இருக்கு, 5 கிணறு தனியா இருக்கு. இந்த ஒரு தனியா இருக்கிற ஒரு கிணத்து தண்ணீரை கொண்டு 5 கிணத்தை நிரப்பிடலாம். ஆனா 5 கிணத்து நீரை கொண்டு ஒரு கிணத்தை நிரப்ப முடியாது. அது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. மூணாவது கேள்வி என்னன்னா, நெற்கதிர்கள்லாம் விளைஞ்சு அதை சுத்தி வேலி போட்டு வச்சிருக்காங்க. மறுநாள் விவசாயி அதை போய் அறுவடை பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போறாரு. மறுநாள் காலையில பார்க்கும்போது நெற்கதிர்கள் இல்ல, அந்த வயல் இல்ல. என்னன்னு கேக்குறாரு. 3 பேரும் முழிக்கிறாங்க. நீங்க இதை சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரீயாவே நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னவரு, இப்போ உங்க பதில் முழிக்காம இருக்கும்பொழுது என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணும் இல்லப்பா, மக்கள் கிட்ட நல்லதெல்லாம் காதுல கேட்க மாட்டாங்க, உணர மாட்டாங்க, வரமாட்டாங்க பயிற்சிக்கு. கெட்டதை சொன்னீங்கன்னா உடனே வருவாங்க. அதுதான், கெட்டது எல்லாம் அந்த ஊசி காது வழியா போயிடும், நல்லது அந்த ஊசி காது வழியா போவாதுன்றதுதான் கேள்வி. கேள்விக்கான பதில். ரெண்டாவது என்னன்னா, ஒரு கிணத்தை கொண்டு 5 கிணத்து நீரை நிரப்பிடுறாங்க. ஆனா 5 கிணத்து நீரை கொண்டு ஒரு கிணத்தை நிரப்ப முடியலன்னா, ஒரு தகப்பன் 5 பிள்ளைகளை காப்பாற்றி விடுவார், அவர் என்ன கஷ்டப்பட்டாலும். ஆனா 5 பசங்களையும் சேர்ந்து ஒரு தகப்பனை இன்னைக்கு காப்பாற்ற முடியல. அனாதை ஆசிரமங்கள் அதிகமா தோன்றதுக்கு காரணம் இதான்பா அப்படின்னு சொல்றாரு. மூணாவது காரணம் என்ன, நெற்கதிர்கள், அந்த வயல்ல இருந்த நெற்கதிர்கள், வயல் எப்படி காணாம போச்சுன்னு கேட்டீங்கன்னா, நெற்கதிர்கள் என்று சமுதாயத்துல உள்ள மக்கள், அதை சுத்தி இருக்கிற வேலி அரசாங்கம். இப்ப அந்த அரசாங்கத்துல உள்ளவங்க தான் அந்த நிலத்துல இருக்கிற வயலை சாப்பிட்டுறாங்க. அதனால சமுதாயத்துல உள்ள மக்களுக்கு அரசாங்கம் போடக்கூடிய சலுகைகள் வந்து சேர மாட்டுது அப்படின்றதான் அதனுடைய பொருள். இதுக்கு என்ன செய்யணுங்க, ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை பற்றி, சமுதாயத்தை பற்றி, இயற்கையை பற்றி அறியாததே காரணமா அமையுது. ஒவ்வொரு தனி மனிதனும் செய்கின்ற செயலில் அலட்சியம், முரண்பாடு, உணர்ச்சி வயம், அளவு முறை மீறுதல், அறியாமை, இதை பற்றிய தெளிவின்மையினாலதான் இந்த பிரச்சனை வருது. ஒவ்வொரு மதத்திலும் சொல்லுகின்ற தனக்கோ பிறருக்கோ துன்பம் கொடுக்காமல் துன்பத்தை போக்கியும் வாழ வேண்டும் என்ற நெறிய பின்பற்றாம போனது. அதுதான் வேற எந்த ஆன்மீகத்திலுமே இல்லாததை மகரிஷி ஒழுக்கமா சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. வேற எந்த ஆன்மீகத்துல வேணாலும் இந்த டெபினேஷன் நீங்க கேட்டே இருக்க முடியாது. எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதுக்கோ உயிருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் விளைவிக்காத ஒரு செயல்தான் ஒழுக்கம். இந்த ஒழுக்க நெறியை பின்பற்றி அறநெறிகளை வாழ்ந்தீங்கனாலே இந்த பிரச்சனை இல்லை. உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம், இவற்றில் அளவு முறை மீறாம தன்னை வாழ்நாள்ல வாழ கத்துக்கணும்.
இதுலதான் மக்கள் அறியாமையில விட்டுறாங்க. மக்கள் அனைவரும் பற்றாக்குறையினாலும் வறட்சியினாலும் வறுமையினாலும் வாழுறாங்க. இந்த ஐந்தில் அளவு முறையிலையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றதுனாலதான் இந்த பற்றாக்குறை வருவதற்கு வரும். திருமூலர் என்ன சொல்றாருங்க? தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. நீங்க உங்களை அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க மற்றவங்களுக்கு துன்பம் கொடுப்பீங்களா? மற்றவங்களும் நாமளும் இறைவன் தான், இறைவனுடைய பரிணாமத்துல தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னு உரைக்கும் போது ஒரு இறைவன் இன்னொரு இறைவனுக்கு என்ன பண்ணுவாங்க? தன்னைத்தானே அர்ச்சித்தானே, தானே தாங்கிட்ட இருக்கக்கூடிய கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை, அந்த சுத்த வெளிய அர்ச்சிக்க நீங்க தயாராயிடுங்க. கண்ணதாசன் வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு, வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவராவதுண்டு. வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவது, மழை நீர் எந்த இடத்துல விழுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாற்றம் அடையும். வஞ்சகர் உறவால் நல்ல மனிதரும் தீயவர் ஆவதுண்டு. தீயவனோட சேர்ந்த நல்லவனும் கெடுவான்னு சொல்றாங்க. ஆனா நல்லவனோட சேர்ந்த தீயவன் நல்லவன் அவனு சொல்றாங்களே, சொல்றது இல்லையே. ஏன்? மனதனுடைய குணம் என்னன்னா அது தீயவற்றை நோக்கி தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். இட் கெனாட் திங்க் பாசிட்டிவ்லி. மனம் என்பது தீயவற்றை தான் பிரசவிக்கும், தீயவற்றை நோக்கி தான் பயணிக்கும், நல்லதை விரும்பாது. நாம் யாரிடம் சேர்ந்து நல்லவராக ஆவறது? பெரியோர்களிடத்திலா, ஆண்டோர்களிடத்திலா, சான்றோர்களிடத்திலா? யார் பெரியவங்க? வயதுல மூத்தவங்க எல்லாம் பெரியவங்களா? இல்லையே. வயதுல மூத்தவங்க தான் செய்கிற பிரச்சனை தான் ஏகப்பட்ட பிரச்சனை எல்லா குடும்பத்திலையும். அவங்க யாரோடையும் மகரிஷி சொன்ன ஏடிஎஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுனால யாருமே அப்பா அம்மாவை கூட வச்சுக்க மாட்டாங்க. அப்ப அவங்க வயதுல பெரியவங்க தானே, மூத்தவர்கள் அல்ல. அப்ப ஞானிகளே பெரியோர்கள், சான்றோரே பெருமக்கள், ஆன்றோரே பெருமக்கள். ஆண்டோர்னா யாரு? சான்றோர்னா யாருங்க? ஆழ்ந்து உணர்ந்து தெளிந்தவர்கள் ஆண்டோர்கள். மகரிஷியும் அப்படி ஆண்டோர் தானே. சுய அனுபவத்தில் மூலத்திலிருந்து தான் வரைக்கும் அறிந்து தெரிந்த அனுபவங்கள் உள்ளவங்க ஆண்டோர். அந்த அனுபவங்களை தனக்கு மட்டுமே என்று வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தன்னை தேடி வருபவர்களுக்கு அவற்றை அறிவுரையாக சொல்லுவார்கள், மகரிஷி போல. அதை கேட்டு நம்பி மதித்து பின்பற்றி பயன்பெறுவதற்கு புண்ணியம் உள்ளவங்க தான், உங்களுடைய கர்மாப்படி தான் உங்களுக்கு குரு கிடைப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை போல கிடைச்சவர்தான் நமக்கு வேதாத்திரி மகரிஷி. நம்ம புண்ணியத்தினால அவர்கள் தான் நிலைப்பார்கள். அவர்கள் தான் நம்மை போன்ற மனவளக்கலை சீடர்கள். குரு மட்டும் அல்ல, அவர் சொன்ன பயிற்சிகளை செய்து வந்தால் நாமும் குருவை போல அனுபவங்களை பெற முடியும் என்ற அனுபவத்தில் பெற்று ஒரு சாட்சியா அமைஞ்சவங்க தான் சான்று பிளஸ் ஓர் சான்றோர். மற்றவருக்கு சான்றுனா என்னங்க? முன்மாதிரியா அமைந்தவர்கள் சான்றோர்கள். ஆன்றோரையும் சான்றோரையும் முன்மாதிரியாக கொண்டு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஆன்றோரையும் சான்றோரையும் முன்மாதிரியாக கொண்டு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் இடையில் நிற்பவர்கள் சான்றோர்கள், உதாரண புருஷர்கள். இப்படிப்பட்ட சான்றோரை ஒருவன் சாரும் பொழுது தீயவனும் நல்லவனாவான். மற்ற இடத்துல நல்லவன் தான் தீயவனாவான். அதனால்தான் குழந்தைகளை வளர்க்கிற பொழுது கெட்டவருடைய சகவாசம் வச்சுக்காதீங்கன்னு நம்ம பாதுகாக்கிறோம். ஏன்னா இயல்பிலே மனம் கெட்டு போகின்ற இயல்புடையது, நெகட்டிவ் ஃபோர்ஸ் உள்ளதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? சூழ்நிலையில் அமைந்தால், அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் உள்ள சூழ்நிலை அமைந்தால் அது கீழ் நோக்கி தான் பாய்ந்து செல்லும். அதனால நம்ம என்ன பண்றோம்? நல்ல பள்ளிக்கூடம், நல்ல நட்பு, நல்ல சமுதாயம், நல்ல சான்றோர், நல்ல சூழ்நிலையில நம்ம பசங்க வளரணும், ஓடி ஓடி நம்ம அவங்கள வளர்க்குறோம். ஆத்மாவில் உள்ள கர்ம வினைகளுக்கு தக்கவாறு எண்ணம் சொல் செயல்கள் அமையும். அவற்றில் தனக்கும் மற்றவருக்கும் இந்த வினாடியும் எதிர்காலத்திலும் உடலுக்கும் மனதிற்கும் நன்மையே தரத்தக்கது அதிகம் என்றால் அவன் ஆண்டோர், சான்றோர் என்ற சிறப்பு பெறுவாங்க. தீமைகள் இருந்தால், தீமைகள் அதிகம்னா, தீமைகளாவே வடிவெடுத்தோம்னா அவனை கண்டு காத தூரம் ஓடிடுறது தான் நமக்கு புண்ணியம். அவனை திருத்த முடியாது, அவன் வரவே மாட்டான். இது போன்ற தமோ குணம் உள்ளவர்கள் தாங்கள் செய்கின்ற அதர்மத்தையே
தர்மம்னு சாதிப்பாங்க. இந்த உலகத்துல எத்தனை கேடுகட்ட மனிதர்கள் தங்களை போல் நல்லவன் இல்லை என்று சாதிக்கிறார்கள், விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள். இதை எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து உணர்ந்து கொண்டவர்கள் தான் ஆண்டோர்கள், சான்றோர்கள். காரணம் என்னன்னா, எல்லோருக்கும் தன்னை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்ற ஆணவத்தின் எதிர்பார்ப்பு. ஆனாலா நல்லவனாக இருந்தால் தானே மதிப்பு கிடைக்கும். இல்லை என்றாலும் பதவியோ தலைமை பதவியோ கிடைக்கும். யார் தலைவனை ஏற்றுக்கொள்வார்கள்? தீயவனை. தீயவங்க தான் ஆள தெரியாத ஒரு நாட்டில் வாழ தெரியாதவர்கள் இருக்கிறார் என்று சொல்றாருங்களே மகரிஷி. அது போல கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு பாருங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாராங்க. தீதும் நன்றும் அவரவர் செய்த கர்ம வினையின் வெளிப்பாடு. பிறப்பில் எத்தனை விதமான கர்ம வினைகளை சுமந்து வந்திருந்தாலும் ஞானிகளை சார்ந்து ஞானிகள் கற்றுக் கொடுக்கின்ற பயிற்சிகளை சிரத்தையோடு செய்து வருபவர்கள் நிச்சயமாக தன்னை திருத்திக் கொள்ள முடியும். இதற்கு சீடனின் பொறுப்பும் கடமை என்னன்னா பொறுமையும் விடாமுயற்சி இருந்தாலே போதும். ஒரு முறை மகரிஷி அமெரிக்காவில் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அன்பர் கேட்கிறாரு, சுவாமிஜி, ஜஸ்ட் காட் ஹேவ் சென்ஸ். அதுக்கு மகரிஷி சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? காட் இஸ் நான்சென்ஸ் அப்படின்னு. நான்சென்ஸ்னா முட்டாள் இல்லை, நான் சென்ஸ் அப்படின்னு சொன்னார். அதை போல அந்த அறிவுல தெளிந்து அந்த இறைநிலையை உணர்ந்தவங்களாக தான் அந்த தக்க சமயத்துல அவங்களுக்கு மறுப்பு சொல்லாத அளவுக்கு பதில் சொல்ல முடியும். ரெண்டாவது புரட்சிங்க. வறட்சியை பார்த்துட்டோம். ரெண்டாவது புரட்சி. இந்த உலக நாடுல நடக்கும் போருக்கு காரணம் உள்ளதை உணராததே. உலகில் வாழும் அனைவரும் சகோதர சகோதரிகளே என்ற உண்மையை உணராததுதான். என் உள்ளம் உன் உள்ளம் அனைவரிடத்திலும் இருப்பது இறைநிலையே என்பதை உணராததுதான். மக்களின் நல்வாழ்வுக்கே மதிமிக்கோர் வகுத்த சட்டம் சிக்கனம் சீரறிந்து செலுத்தாதது முறை பிறந்தால் துக்கத்தை தாங்க மக்கள் துணிந்ததொரு புரட்சி செய்து எக்கணத்திலும் ஆள்வோரை இறக்குவார் இடத்தை விட்டுன்னு ஞான களஞ்சியத்துல 146வது பாடல்ல சொல்லியிருக்காங்க மகரிஷி. உங்க புரட்சியினால எதையும் பண்ணிட முடியாது. செய்து கொண்டா ஆட்சியை மாற்றலாம். ஆனா மாற்றினா மட்டும் மற்றும் அதே போல ஆள தெரியாதவன் தான் அமைவான். ஆனா உங்ககிட்ட நீங்க திரட்சி முறையை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் இந்த இது. மனித வாழ்வு நலம் பெற இந்நாள் வரையில் உருவான சிறந்த திட்டங்கள் மக்களிடையே குழு உணர்ச்சியை ஏற்படுத்தி உரிமை கோருகின்ற புரட்சியாக வெடிச்சது. புரட்சியில் மக்களை பிரித்து வைத்தால் பிணக்கு ஏற்படுத்துதல், பகை, போர் இவற்றை மூட்டுதல் எல்லாம் வரும். வாழ்வில் முன்னேற்றத்தை விட சிக்கல்களும் துன்பமும் பெருகின. இப்ப மகரிஷி வாழ்ந்த காலத்துல முதல் உலக போர், இரண்டாம் உலக போர் வந்தப்பதான் அவர் மனசுல தோன்றதுதான் இது மாதிரி போர் உலக அமைதிக்காக அவர் சிந்தனையில உதித்த பெரிய புரட்சி முறை இது. சீனாவில் புரட்சி நடந்து கொண்டிருந்த போது பல ஆண்டுகள் காடு மேடுகளில் ஏறி இறங்கினர் மாது சேதுங். மனைவியை தோளில தூக்கி போட்டு அலைய கூட வல்லமை பெற்றவர் அவர். புரட்சி முடிந்த பதவிக்கு வந்த 2 ஆண்டுகளிலே அவர் நோயில் விழுந்தார். ரஷ்யாவில் லெனின் கதையும் இதுதான். புரட்சி நடக்கும் வரை லெனின் ஆரோக்கியமாக இருந்தாரு. பதவிக்கு வந்த சில மாதங்களிலே படுக்கையில் விழுந்தார். சில ஆண்டுகளிலே மரணமும் அடைந்தார். ஆன்மீகத்திற்கு ஆண்களே அருகதை, பெண்களுக்கு கிடையாது என்ற மாய வலையை விலக்கி ஆன்மீகத்தில் பெண்ணினத்தையும் இணைத்து பெண்ணின் பெருமையை உலகறிய அறிவித்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. ஆன்மாவில் ஆண் பெண் பேதம் இல்லை, ஆன்மீகத்தில் பெண்களும் சளைத்தவர்கள் என்ற ஆன்மீகத்தில் திரட்சி முறையில் ஒரு புதுமை புரட்சியை புகுத்தி மனைவிக்கு ஒரு மனைவி நாள் விழா எடுத்து மனைவி நல வேட்பு நாளில் தம்பதியராய் தவம் உயிர் கலப்பு பெற வடிவமைத்து தன் போதனையை சாதனையாக்கியவர் வேதாத்ரி மகரிஷி. இல்லறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தவம் செய்யக்கூடாது என்ற புரட்சியை அனைவரும் செய்யலாம் என்ற திரட்சியை ஏற்படுத்தியவர் வேதாத்ரி மகரிஷி. தத்துவங்களும் ஆன்மீகமும் ஒரு பிரிவினருக்கே என்றிருந்த காலத்தில் புரட்சி செய்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. தவம் செய்வதற்கு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து தான் தவம் செய்யணும். அந்த புரட்சியை மாற்றி உடலு உயிர் இருந்தா போதும், அனைவரும் குண்டலினி யோகாவை செய்யலாம் என்ற திரட்சியை ஏற்படுத்தியவர் வேதாத்ரி மகரிஷி. அனைவருக்கும் பிரம்மஞானம் கிட்டாத இருந்த ஒரு புரட்சியை தான் வந்த வழியை ஒரு திரட்சியின் மூலம் பிரம்மஞானமாக உலக மக்களுக்கு அளித்தவர் வேதாத்ரி மகரிஷி. செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேன் அப்படின்னு வள்ளலார் பாடியிருக்காரு. செத்த பிறகுதான் மோட்சம் அடையணும்ன்றது இல்லை அப்படின்றத அவரு சொல்லியிருக்காரு. இப்போ பொதுவா சொல்லுவாங்க இல்லைங்களா, செத்த பிறகு சிவலோகம் போகலாம்னா அதற்கு வழி எப்படி தெரியும்?
ஏற்கனவே ஆத்மாவில பழகி தெரிஞ்சிருந்தாதான் போக முடியும். அது எங்க இருக்கிறது என்ற விளக்கம் ஆத்மாவிற்கு தெரியாத போது ஆத்மா எங்கே அங்க போய் முடியும்? அது தெரியாம வாழ்ந்து பெற்ற கலங்கங்களை அதை எப்படி விடும்? கர்மாவ நான் கொண்டு வந்த கர்மாவத்திலிருந்து விடுதலை பெற்றதானே ஆத்மா அங்க போக முடியும். செத்த பிறகு சிவலோக பதவி என்ற புரட்சியை மாற்றி தான் வாழும் காலத்திலேயே சிவலோக பதவியை அடைவதற்கு துரியாதீத தவத்தை திரட்சியாக மக்களுக்கு அளித்தவர் வேதாத்திரி மகரிஷி. மந்திரங்கள்ல உயர்ந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். இதுல இல்லறத்துல இருக்கக்கூடிய பெண்கள் உச்சரிக்க கூடாதுன்ற நிலையில சத்ய சாய்பாபா அதை உச்சரிக்க வச்சவர். பொருட்களை பொது உடைமை ஆக்க வேண்டும் என்ற புரட்சி வரும். பலர் சேர்ந்து எங்களுக்கு இந்த நன்மை வேண்டும்னு கூப்பாடு போட்டு உரிமைக்கு போராடுவது புரட்சி. எனக்கு வேண்டியதை இன்னொருடமிருந்து கேட்டு வாங்குவது புரட்சி. தன்னைத்தானே மாற்றிக் கொள்வதுதான் பெரிய புரட்சி. புரட்சி என்பது நீயும் நானும் வெவ்வேறு என்பதாகும். மனிதன் சமுதாயத்துக்கு பொது உடைமையானால் புரட்சி. இன்று திரட்சி தோன்றும் சமுதாயத்துல. அதுதான் மகரிஷி ஒரு கவியில கொடுத்திருப்பாங்க. புரட்சியினால் நல்ல பயன் விளையாது. இக்காலம் போர் ஒழித்து அமைதிக்கான கருணையுலம் கொண்டு திரட்சி முறை ஒன்று கண்டோம் கர்மயோகம் என்று தெளிந்து எளிதில் பின்பற்ற உலக சமயமாக மிரட்சி பெற ஒன்றுமில்லை. உணர்ந்திட பின்பற்ற மிக எளிது. பண்பாட்டில் பொருள்துறையில் காணும் வறட்சியது போய் அன்பு கொண்டு உழைத்து உண்டு வாழ்வினிலே பிறர்க்குதவி உலக அமைதி காப்போம். நீ புரட்சி செய்தெல்லாம் பண்ண முடியாதுப்பா. உன்னை நீ உணர்ந்து நீ உழைச்சி பிறருக்கு கொடுத்து வாழ்ந்தீங்கனாலே உங்ககிட்ட அமைதி வரும், உலகத்துல அமைதியை கொண்டு வர முடியுன்றது அப்பயே அவர் பாடியிருக்காங்க பாருங்க. 1833 ஆன கலைஞர் படத்துல புரட்சியினால் நல்ல பயன் விளையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூணாவது என்னங்க? திரட்சி. எங்களிடம் என்னது இருக்கிறது வாருங்கள், இதையெல்லாம் நீங்க அனுபவிச்சு கொள்ளுங்க என்று மக்கள் அனைவரையும் அழைப்பதுதான் திரட்சி. எங்களிடம் என்னது இருக்குது பாருங்க, இதையெல்லாம் நீங்க அனுபவிச்சீங்கன்னு கூப்பிடுறதுதான் திரட்சி. எனக்கு வேண்டியதை நானே சம்பாதித்துக் கொள்வது திரட்சி. திரட்சி என்பது நீயும் நானும் ஒன்றுன்னு சொல்றது. திரட்சி முறையில் ஒரு புதுமை புரட்சியை புகுத்தி மனைவி நல வைப்பு நாள், எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கு. நமக்காக உள்ளவங்களுக்கு அவங்க மனைவி நல வேட்பை அந்த ஆன்மீகத்துல முதல்ல கொண்டு வந்த வேதாத்திரி மகரிஷி தான். வேதாத்திரியத்தில் இறையருளை பெறுவதற்கு காந்த தத்துவமும் அலை இயக்க தத்துவமும் கொடுத்திருக்காங்க. மனிதன் அறநெறியில் வாழ்வதற்கு செயல் விளைவு தத்துவமும் கர்ம வினை தத்துவமும் கொடுத்திருக்காங்க. இத ஒரு சினிமா பாடல்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கர்ம வினையை போக்குறதுக்கு சிவாஜி கணேசன் அருமையா பாடியிருப்பார் அந்த பாட்டை. கந்தையிலே அழுக்கு இருந்தால் கசக்கி எடுத்து விடு வெள்ளையப்பா, உன் சிந்தையிலே அழுக்கு இருந்தால் சிவனடியை நாடி விடு வெள்ளையப்பா, உயிரே அழுக்கு துணி ஓர்மன்னே நம்பிறப்பு, உலக வாழ்க்கையினும் பொல்லாத கல்லினிலே மோதிய அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதிசிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நேழ்தனிலே வெள்ளையப்பா, இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா அப்படின்றாரு. என்னதுங்க? நாம கற்கக்கூடிய கல்வி அறிவை கொடுக்கணும். அறிவு மூலியமா நம்ம கிட்ட ஒழுக்கம் வளரும். ஒழுக்கம் வளர்ந்ததுன்னா நான் என்ன அறநெறியில வாழ்வேன். அறநெறியில வாழ்ந்தா என்கிட்ட இருக்கக்கூடிய கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் போகும். அந்த பதிவுகள் போன பிற்பாடு எது நல்லது, எது கெட்டது, எது நிலைத்தது, எது நீடித்தது, நிலையில்லாதது அப்படின்னு அறியும் பொழுது என்கிட்ட இதை பற்றி தெரிஞ்சுக்க வேணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வரும் இல்லைங்களா? அப்ப இதை சொல்லி கொடுக்கறதுக்கு உள்ள குரு யாருன்னு அது தேடல் ஆரம்பிக்கும். அந்த தேடல் ஆரம்பிச்சு ஒரு குரு பிரான அவர் நாடி அவர் சொல்லக்கூடிய பயிற்சியை தினமும் செய்து வர 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 அவரு கருமையத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் குறைய குறைய அவர்கிட்ட இருக்கக்கூடிய மமகாரம் அகங்காரம் மகமகாரம் குறைய குறைய அவர்கிட்ட என்ன வருங்க? வள்ளலார் சொன்ன இந்த 7 தர நீக்கின பிற்பாடு என்ன அருட்பெருஞ்சோதியா இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தரிசிக்கிறீங்க. அந்த ஆத்மாவை தரிசிக்கும் பொழுது அங்கேயே நிலைத்து இருக்கும் பொழுது வெளியே சென்று கொண்டு இருக்கக்கூடிய மனம்
கடவுள் உள்ளே சென்று கூடிய அறிய அறிய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அவங்களாவே இருப்பீங்க. அந்த இறைவனுடைய தன்மை என்னங்க? அன்பும் கருணையும் உங்ககிட்ட இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? தொண்டு செய்ய போவீங்க. தொண்டு செய்தால்தான் கொண்டு வந்த வினையை கழிக்க முடியும். அந்த தொண்டு செய்ய செய்ய உங்களுக்கு வீடு பேறு கிடைக்கின்றதுதான் அந்த சினிமா பாடல் உணர்த்துறது. தவம் செய்வதற்கு நம்ம உடல் நல்லா இருக்கணும். அதுக்காக என்ன பண்றாரு? உடற்பயிற்சியை கொடுக்குறாரு. மனதிற்கு எளிய முறை குண்டலினி பயிற்சியை கொடுக்குறாரு. உயிர் வளமா இருக்கிறது காயகல்ப பயிற்சியை கொடுக்குறாங்க. இந்த மூன்று பயிற்சியும் செயல் மாற்றத்திற்கு வருவதற்காக என்ன பண்றாங்க? தற்சோதனை என்ற அகத்தாய்வு பயிற்சியை கொடுக்குறாங்க. இதே இன்னொரு பாடல்ல கண்ணதாசன் சொல்லியிருப்பார், ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். பாடிட்டு போயிட்டா போதுமாங்க? இதுக்குதான் அவர் தற்சோதனை பயிற்சிய நமக்கு என்னது? எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், முழுமை பேருன்னு சொல்லிட்டு கொடுத்து அந்த போதன மார்க்கமா இல்லாம சாதன மார்க்கத்துல தான் இந்த ஆன்மீகம், நம்ம வேதாத்திரி ஆன்மீகம் இவ்வளவு தூரம் மக்களை திருத்ததுக்கு காரணமே என்ன? அந்த சாதனை தான். அப்ப ஆசை கோபம் களவு கொள்வோம் பேச தெரிந்த மிருகம்னு சொல்லிட்டு போயிட்டா போதுமா? அதை எப்படி அந்த ஆசையை போக்கணும், கோபத்தை எப்படி போகணும், ஏன்னா திருடாம இருக்கணும் அப்படின்றதுக்கு அது தெரிஞ்ச வச்சாதான் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மகன்னு உங்களுக்கு உணர்த்தலாம். இது நம்ம கருமையத்தில் உள்ள பதிவுகள் கூடாம கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். தவம் செய்ய செய்ய மனதிற்கு பலம் பலவீனம் என்ற இரண்டு பக்கம் இருக்குது. பாவத்தை செய்தல இருக்கிற பலம் புண்ணிய செய்யறதுல இருக்காது. அதர்மத்தை செய்தல இருக்கிற நாட்டம் தர்மத்தை பின்பற்றத்துல இருக்காது. இது மனதின் பலவீனம். இதை மாற்றி அமைக்கணும். நான் அதுக்கு தவம் வேண்டும். தவத்திற்கு விளக்கம் வேண்டும். தவத்திற்கும் விளக்கத்தும் சொல்றதுக்கு யாருங்க? ஒரு குரு வேண்டும். அறியாமையால் இயலாமையால் செய்கின்ற தவறுகள் தான் அப்படின்னாலும் இறைநீதி மன்னிப்பதே கிடையாது. நீ செய்கிற செயலுக்கு விளைவை அனுபவிச்சுதான் ஆகணும். இதுதான் சொல்லுவாங்க, மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன், நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி. என்னங்க கடவுள் போய் மன்னிக்க மாட்டாரா அப்படின்னா, கடவுளா செய்ய சொன்னார்? உங்களை அறம் மீறி தர்மம் மீறி உங்களை செய்ய சொன்னது கடவுளா? நீங்களே செய்தீங்கன்னா அதுக்குள்ள விளைவு கொடுக்கறது அவரு. அந்த கணக்கு துல்லியமா இருக்கு. அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்கு மகரிஷி கொடுத்திருக்க கவி என்னன்னா, அறிவுதனை கருவியினிலே இணைத்து தவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும், அருகுணமும் சீராம், அறிவுதன் விழிப்பு நிலை பெறாத தெளிவில் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வழியேது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. அறிவு துரியாதத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அருண்பிறவி தொடரேன்னு சொல்றாங்க. என்று எனக்கு குருபிரான் கிடைத்தாரோ அவருடைய ஆற்றலை கொண்டு என்ன மூலாதாரத்தில் இருக்கக்கூடியத முதுகு தண்டுவட வழியா கொண்டு ஆகிய நிலை என்று அவர் தொட்டு உணர்த்தினாரோ அப்ப இந்த மனம் மனம் என்ன ஆளணுமா, நான் மனத்தை ஆளணுமா அப்படின்றது அறிவுதான் அனைத்தையும் ஆள வேண்டும் என்றதை உணர வைக்கக்கூடிய இடம் மனதை ஐம்புலன்கள் வழியா என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு மனதை பயன்படுத்தணுமே தவிர என்னுடைய தேவையை மீறி அளவு முறை மாறி மீறி செய்யும் பொழுதுதான் என்னுடைய இருப்பான ஜீவகாந்தம் செலவாகுது அப்படின்னு ஒரு அவேர்னஸை உருவாக்குறது. நான் எப்ப புருவ மத்தியில அந்த ஒரு அழுத்தம், அந்த காந்தத்தினுடைய தன்மாற்றத்துல என்னதுங்க, ஒளி ஒளி சுவை மனத்தை விட்டுருங்க, அழுத்த உணர்வா நம்ம அதுல உணரும் பொழுது எது நிலைத்தது எது நிலையற்றது, எது நல்லது எது கெட்டது அப்படின்ற அந்த அவேர்னஸ் உருவாகும் பொழுது ஆசையால் ஏற்படக்கூடிய அந்த ஆகாமிய கர்மம் அங்கேயே ஒழுகி போகுது. அதுக்கு பிறகு மனதை கொண்டு துரியத்துல அந்த உயிரில ஒடுக்க நிலை ஓர்ம நிலை அடையும் பொழுது என்னதுங்க, என்னுடைய பிரார்த்த கர்மம் போகுது. அந்த ஆகாமிய கர்மமும் பிராரப்த கர்மமும் இருந்து நான் உயிரிலே ஒடுங்கி ஒடுங்கி மனம் விரிவடைந்து துவாதசாங்கம் சந்திரன் சூரியன் பிரபஞ்ச கலன் அப்படியே விரிஞ்சு 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 விரிஞ்சு
பிரபஞ்ச களத்தையும் தாண்டி நாம் போகும்போது எண்ணமற்ற நிலை, மனமற்ற நிலை, உணர்வு அற்ற நிலை அப்படின்னு போகும்போது சஞ்சிதா கர்மம் அருண் பிறவி தொடரே. அப்ப அந்த மூணாவது இதுவும் அருந்து போகுது. நான் டெய்லி போய் வர 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 செத்த பிறகு சிவலோக பதிவு இல்லைங்க, இருக்கும் பொழுதே நான் சிவனை அறிஞ்சு வர்றதுதான் சிவலோக பதிவு. தினமும் போய் வர 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 அந்த பழக்கம் எனக்கு அந்த நினைவிலே இறைநிலையோடு இப்ப ஆக்கினை கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, இன்று முதல் நான் எந்த செயல் செய்தாலும் எந்த உணவை உட்கொண்டாலும் விழிப்பு நிலையிலேயே இருந்து செய்வேன்றது. அந்த நிலைக்கு நீங்க எப்போ வரீங்களோ உங்க பிறவி கர்ம வினைகள் அரும். அப்ப பதிவுகள் எல்லாம் 14 to 40 தான் அந்த அலைச்சூழல தான் புரியுது, பதியுது கருமையத்துல. 13க்கு கீழே நம்மள மகரிஷி கொண்டு வந்து அந்த ஆகினையில இருந்துட்டு இருக்கும் பொழுது பதிவுகள் வருவது குறையுது. அப்ப பதிவுகள் நீங்க சேர்க்காம இருந்தாலே அந்த சஞ்சிதா மூட்டை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைப்பீங்களா இல்லையா? இறைவனின் தன்மையான அன்பும் கருணையும் வரும்பொழுது, நீங்க உலக மக்களுக்கு தொண்டு செய்யும் பொழுது, பிறருக்கு துன்பம் கொடுக்காம இருக்கும் பொழுது அந்த கர்மா குறையுமா குறையாதான்? இதுக்காக தான் இந்த கவியை. அதுல அவர் என்ன பண்றாருங்க, 5 பயிற்சி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதுல இன்ட்ரடக்ஷன், தவத்தினுடைய தச்சுவதனைக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்க. அந்த இன்ட்ரடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ எடுத்துங்க. அடுத்தது எண்ணம் ஆராய்தல், அனாலிசிஸ் ஆஃப் தாட், அனாலிசிஸ்ல ஏவை எடுத்துங்க. அடுத்தது என்ன, ஆசை சீராமத்தல், மொரலைசேஷன் ஆஃப் டிசையர், அதுல எம்ஐ எடுத்துங்க. நியூட்ரலைசேஷன் ஆங்கர், சினம் தவிர்த்தலுக்கு எண்ணெய் எடுத்துங்க. எராடிகேஷன் ஆஃப் ஒரிஸ், கவலை ஒழித்தலுக்கு ஈ எடுத்துங்க. நான் யார் அப்படின்னு பண்றீங்க இல்லைங்களா, அதுல ஹூ ஆம் ஐ, அந்த டபிள்யூ எடுத்துங்க. ஐ ஆம் நியூ. எப்ப நீங்க தச்சுவதன பயிற்சி செய்தீங்கனாலே உங்களை புது மனுஷனா தான் மகரிஷி மாத்துறாரு. அதை செய்து ஒரு ஒரு க்ஷணமும் எனக்கு ஏன் இது மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு பாடம் நடத்தும் போது எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யாருன்னு போட்டு டேபிள் காலம் போட்டு போனதால சரியில்லை. ஒரு ஒரு க்ஷணமும் எனக்கு ஏன் இதை நடக்குது அப்படின்றத நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணால் ஒழிய இதுல நிக்க முடியாது. மீண்டும் மீண்டும் அதே இதுல தான் போவீங்க. அதுதான் இன்னொரு கவியில சொல்றாங்க, அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப 6 குணங்களாகி அறிவு உடலில் உணர்ச்சியால் வயப்பட்டும் அச்செயல்களின் விளைவே உலகில் உள்ள அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம். 6 குணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவிற்கு அகநோக்கு பயிற்சி தேவை. உயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க மகரிஷி. வாழ்வு சிறக்க வினை தூய்மை தேவை. நான் செய்யக்கூடிய செயல் நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு ஒரு க்ஷணம் யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா அந்த வினை நல்ல வினையாக தான் இருக்கும், நல்ல பதிவாக தான் கருமயத்துல பண்ணும். அந்த அந்த வினையை சிறைவா செய்யறது என்ன, வினை தூய்மை சிறுக்க மன தூய்மை செய்யும். அந்த 4 ஃப்ரீக்குவன்சி சொல்றாங்க இல்லைங்களா, பீட்டா பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா, அத மெல்ல மெல்ல பீட்டா நிலையிலிருந்து கொண்டு வந்து ஆல்பா நிலையிலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து சிறக்க 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 இங்க பீட்டா தீட்டா டெல்டா நிலையில போகலாம். அப்ப மன தூய்மை சிறக்க அகத்தவம் அவசியம். அகத்தவம் சிறக்க தத்துவ விளக்கம். இத போல தினமும் காலை மதியம் மாலைன்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய இது மாதிரி ஒவ்வொரு பேராசிரியர்களும் கொடுக்கக்கூடிய அந்த தவ விளக்கத்தை நீங்க கேட்கணும். தவம் சிறக்க இறை உணர்வு நிச்சயம் தேவை. இவை அனைத்திற்கும் குருவின் வழிகாட்டுதல் அவசியம். வேதாத்திரி பிற்போக்கு சக்திகளின் பிடரியை பிடித்து உலக்கி முற்போக்கு கருத்துக்களை முன்மொழிப்பவர். வேதாத்திரி துருப்பிடித்த வார்த்தைகளை தூர தள்ளி சுறுசுறுப்பு சொற்களுக்கு சூடேற்றியவர். ஆன்மீகம் என்றாலே காவி உடையும் கமண்டலமும் என்றிருந்த காலம் ஒன்று இருந்தது. சாமியார்கள் அணிகின்ற உடை காவி, வேதாத்திரி மகரிஷி அணிந்த உடை வெள்ளை. மக்கள் தெய்வ வழிபாட்டுக்கு கட்டுகின்ற இடத்திற்கு பெயர் கோயில். வேதாத்திரி மகரிஷி தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்படுத்தியது அறிவு திருக்கோயில். இதுவரை வந்த உலகின் புகழ்பெற்ற பல சிந்தனையாளர்களின் கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி அவற்றோடு தனது அனுபவத்தையும் ஒரு முறையான அடித்தளத்தோடு இணைத்து இந்த உலக மக்களுக்கு மகரிஷி தரும் வாழ்க்கை கல்விதான் வேதாத்திரி. ஒரு வகுப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது மகரிஷி கேட்கிறாங்க, ஐயா இது எல்லார்கிட்டையும் கேட்ட கேள்விதான், இதுக்கு சரியான பதில சொல்லுங்க.
கோழி முதலில் வந்ததா முட்டை முதலில் வந்ததா அப்படின்னு கேக்குறாங்க வேதாத்ரி மகரிஷி. அவரு என்ன சொன்னார்னா, இப்ப நம்ம யாழி அப்படின்னு சொல்றாங்க இல்ல, யாழியும் ஒரு குரங்கும் இணைஞ்சுதான் ஒரு மனிதன், ஒரு குரங்கு பிறந்து அதுல இருந்து தான் மனிதன் வந்தான்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க மகரிஷி சொல்றாங்க. வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, இரண்டு வகை பறவைகள் சந்தர்ப்பவசத்தினால் ஒன்று கூடின. அந்த சேர்க்கையின் விளைவாக பெண் பறவை முட்டையிட்டது, அடை காத்தது. அந்த முட்டையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு புதிய வகை பறவையாக வந்தது. அந்த புதிய வகை பறவைக்கு மனிதன் வைத்த பெயர் கோழி. அந்த கோழி வளர்ந்து முட்டையிட்டால் அதிலிருந்து இன்னொரு கோழி வரும்பா. எனவே முட்டையிலிருந்து தான் கோழி வரும், முட்டை தான் முத, விதை இல்லாம ஒன்று வராதுன்னு சொன்னாங்க. இதுதான் கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்லுவாரு. காற்று வந்தால் மரமசையும் காற்றை கண்டதுண்டா, காற்று வந்தால் மரமசையும் காற்றை கண்டதுண்டா, வீதி எங்கும் புல் முளைக்கும் விதையை கண்டதுண்டா, கடலின் நீரை மேகம் வாங்கும் கண்கள் பார்த்ததுண்டா, உடலுக்குள்ளே உள்ளம் உண்டு உருவம் அங்க உண்டா அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் பாடியிருக்காரு. விதை இல்லாமல் புல் முளைத்ததா? சாத்தியமே இல்லையே. பஞ்ச பூதங்களே விதையாக மாறுகின்றன. பிரபஞ்சம் தோன்றியது, புல் தன் சந்ததிய தானே தான் உருவாக்கும். பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றும் முழுமையாய் சூழ. முதல் பிறப்புக்கு தான் ஒரு ஒரு சேர்க்கை அவசியம். அடுத்தடுத்த பிறப்புகளை அதுவே உண்டாக்கணும். யாழியும் ஒரு குரங்கும் சேர்ந்து ஒன்று பண்ணுச்சு, அதுக்கு பிற்பாடு யாழியா வந்துகிட்டு இருக்கு. அது அதனுடைய இனத்தை பெருக்கிச்சு இல்லைங்களா. இதைதான் பைபிள்ல கூட சொல்லுவாங்க. தேவன் பல்வேறு ஜீவ ராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகத்திருக்க கடவுது என்று ஆசீர்வதித்தார். தேவன் பல்வேறு ஜீவராசிகள் உருவாகவும் அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டு சுகித்திருக்க கடவுது என்று ஆசீர்வதித்தான்னு சொல்லுவாங்க. அப்ப மகரிஷி சொன்ன கருத்து சரிதானே. ஒரு ஜீவன் தோன்றுவதற்கு வேறு இரண்டு வகை ஜீவன்கள் தேவை. அப்படி பல்வேறு ஜீவராசிகள் தான் உலகத்துல தோன்றிச்சு. ஜீவன் உருவான பின்பு அவை தம்மில் தாமே ஜீவன்களை உருவாக்கி கொண்டது. தாய் தந்தை இணைப்பு இல்லாமல் குழந்தை பிறக்கும் என்று ராமாயணம் பேசினாலும், மகாபாரதம் பேசினாலும், பைபிள் பேசினாலும் சிந்தனையாளர்களும் விஞ்ஞானிகளும் அதை ஏற்பதே இல்லை. தாய் தந்தை இணைப்பு இல்லாமல் குழந்தை பிறக்கும் என்று ராமாயணம் பேசினாலும், மகாபாரதம் பேசினாலும், பைபிள் பேசினாலும் சிந்தனையாளர்களும் விஞ்ஞானிகளும் அதை ஏற்பதே இல்லை. கணவன் துணை இல்லாமல் கன்னிமேரிக்கு இயேசு குழந்தை பிறக்க முடியுமா? குந்தி தேவிக்கு கர்ணன் பிறக்க முடியுமா? தாய் தந்தை சேர்க்கை இல்லாமல் மாம்பழத்தின் மூலம் ராமன் பிறக்க முடியுமா? இவையெல்லாம் அறிவின் எழுச்சி பெற்று பரிணமித்தது என்ற கருத்தை மையப்படுத்தியது, என்ற கருத்தை வசனத்தை உள்ளடக்கியது. இவையெல்லாம் அறிவின் எழுச்சி பெற்று பரிணமித்து கருத்தை மையப்படுத்தியது என்ற வசனத்தை உள்ளடக்கியது. தந்தை தாயை தொடாவிடில் நானும் இல்லையே நீயும் இல்லையேன்னு கண்ணதாசன் ஒரு பாட்டுல சொல்லுவார். தந்தை தாயை தொடாவிடில் நானும் இல்லையே நீயும் இல்லை, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அதை கண்ணதாசன் பாடியிருக்காரு. வேதம் என்றும் வேதாந்தம் என்றும் சைவ சித்தாந்தம் என்றும் சித்தர்கள் நெறி என்றும் நாம் காணுகின்ற பல்வேறு தத்துவங்களின் சாரத்தை அறிவியலோடு கலந்து மகரிஷி படைக்கும் ஆன்மீக விருந்து வேதாத்திரியம். வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் வேதாத்திரியம் தெளிவுபடுத்துது. பட்டி தொட்டி எல்லாம் வாழும் பாமரனுக்கும் வாழும் கலையான மனவளக்கலையை கொண்டு சென்றவர் மகரிஷி. எக்காலமும் போற்றும் வேதாத்திரியத்தை இம்மண்ணிற்கு வழங்கி சென்றவர் வேதாத்திரி. உலக மக்களின் நல்வாழ்விற்கு ஊன்றுகோலாக இருந்து தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது வேதாத்திரியம். பலத்தை தக்க வைத்துக் கொண்டு பலவீனத்தை அகற்றுவது வேதாத்திரியம். 4வது டாபிக் அமைதிங்க. மன அமைதி என்ன சொல்லியிருக்காங்க மகரிஷி? மன அமைதி, தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதுக்கு ஒரு கவியை கொடுத்துருப்பாங்க. பல ஆயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பழிசுமையை, பல ஆயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பழிசுமையை பதிவுகளை ஒரு பிறவி காலத்திலே மாற்றலாம். நலமடைந்து மனிதனாகி தெய்வமாக உணரலாம். நல்வாய்ப்பு ஆற்றலிவை கருணையவையோடு கொண்டு, நல்வாய்ப்பு ஆற்றலிவை கருணையோடு இறைநிலை
நில உலகில் மனிதருக்கு அளித்துள்ளது இயல்பென நெடுங்கால தொடர்புடைய கருமைய தூய்மையால் பலனடைய அகத்தாய்வும் அகத்தவமும் இறையுணர்வு பாதையிலே விழிப்புணர்வே வாழ்வதுதான் அவ்வழி. இன்னொரு கவியில சொல்லுவாங்க, குலமுதலாய் பேதங்கள் கொள்ளும் நிலை மாறி பலரும் கூடி உழைத்து பகிர்ந்துண்டு வாழ்ந்திடுவோம். உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதி நிலை நாட்டிடுவோம். குலமுதலாய் பேதங்கள் கொள்ளும் நிலை மாற்றி பலரும் கூடி உழைத்து பகிர்ந்துண்டு வாழ்ந்திடுவோம். உலகில் பிறந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் நில உலகம் சொந்தம் என்ற நீதி நிலை நாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞான களஞ்சியத்துல 357வது பாடல்ல சொல்லியிருக்காங்க. இதை சினிமா பாடல்ல கூட சொல்லுவாங்க இல்லைங்களா? வானுக்கு தந்தை எவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை, அல்லாஹ் பெற்ற பிள்ளை தானே யாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. வானுக்கு தந்தை எவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாருக்கும் அவனே இல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை, ஆனாதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சுத்தத்திலேயே. அப்ப திருமூலர் காண எண்ணியதை, தாயுமானவர் காண முற்பட்டதை, வள்ளலார் கண்டெடுத்து வழிகாட்டியதை, அறிவை அறிவதற்கு உலகெங்கும் அறிவு கோயில் கட்ட வேண்டும், அறிவை சொல்லிக் கொடுப்பதற்கு பேராசிரியர்கள் வேண்டும், அதனை செயல்படுத்த ஒரு அமைப்பு வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தரின் கனவை, வாழையடி வாழை என வந்த தமிழ் மரபை பின்பற்றி வேதாத்திரி மகரிஷி தம் யோக வாழ்வில் கண்ட உண்மையை ஆழியாரில் அருட்பெருஞ்சோதி நகரில் அறிவு திருக்கோயில் அமைத்து உலகெங்கும் சமுதாயத்திற்கு உணர்த்தினார். தன்னில் மூலமாக உள்ள ஆத்மாவை தரிசிப்பது ஆத்ம தரிசனம். தன்னில் மூலமாக உள்ள ஆத்மாவை தரிசிப்பது ஆத்ம தரிசனம். ஆத்மாவிற்கு மூலமாக பரமாத்மாவை தரிசிப்பது பரமாத்மா தரிசனம். பரமாத்மாவிற்கு மூலமாக தெய்வத்தை தரிசிப்பது தெய்வ தரிசனம். இந்த மூன்றுக்கும் வழிகாட்டுவது குரு தரிசனம். ஒரு சினிமா பாடல் சொல்லுவாங்க இல்லைங்களா? பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலேயே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அதை புரிய வைத்தவர் வேதாத்திரி மகரிஷி. மகரிஷியின் அறம் சமயம் சாராத அறம், இடம் காலம் வலிமை சார்ந்த நடைமுறை அறம். மகரிஷியின் அறம் சமயம் சாராத அறம், இடம் காலம் வலிமை சார்ந்த நடைமுறை அறம். மனித வளத்தில் முதலீடு செய்யும் முதல் அறநூல். மனித வளத்துல முதலீடு செய்யும் முதல் அறநூல். வேதாத்திரியம் காட்டும் அடிப்படை திசை அறம். அந்த அடிப்படைக்கு அடிப்படையாய் அடையாளம் பெறுவது மனச்சான்று. அச்சம் சார்ந்த அறம் அல்லங்க, பயன் புகழ் நோக்கும் அறம் உண்மையில் அறம் அல்ல. பயன் புகழ் நோக்கும் அறம் உண்மையில் அறம் அல்ல. மனநல காக்கும் மருந்தொன்று உண்டு என்றால் அது தினம் ஒரு வேதாத்திரிய கருத்துக்களை படித்து உணர்வதுதான். அறத்தை சொல்லி கொடுத்து பொருளை அள்ளி கொடுத்து இன்பத்தோடு வாழ வழிகாட்டியது வேதாத்திரியம். திருவள்ளுவர் கூறாங்க அறம்பொருள் இன்பம்னு சொல்லிட்டு அதுல திரட்சி முறையில தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தவர் வேதாத்திரி மகரிஷி. தனி மனித வெற்றிக்கான இல்லறம், துறவரம், இளமை நோன்பு, ஒழுக்கம், கடமை, ஈகை, பாவம், புண்ணியம் என பல மானிட அறங்களை அறிவியல் அடிப்படையில் விளக்கி கூறும் அறத்துப்பாலும். தனி மனித வெற்றிக்கான இல்லறம், துறவரம், இளமை நோன்பு, ஒழுக்கம், கடமை, ஈகை, பாவம், புண்ணியம் என பல மானிட அறங்களை அறிவியல் அடிப்படையில் விளக்கி கூறுவது அறத்துப்பால்ல சொல்றாரு. பொருட்பாலுக்கு என்ன சொல்றாருன்னா, அரசியல், பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, விஞ்ஞானம் என பொருள் நெறி வகித்திருப்பது பொருட்பால்னு சொல்றாரு. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், இறைநிலை, உடல், உயிர், ஆன்மா, மனம் என்ற எல்லாவற்றுக்கும் தருகின்ற புதியவனாக இன்பத்துப்பாலும் நவீன ஒப்பாலின் சாரமே வேதாத்திரிய இலக்கியம். மனிதன் என்ற உருவினிலே மாக்கள் உண்டு. பிறந்தவட்டவங்க எல்லாருமே மாக்கள்லாம் என்னது, பேருக்கு ஆனா விலங்கின குணம் தான் இருக்குதுன்றது. மக்கள் உண்டு. மனம் அறிந்த தேவர் உண்டு, தன்னுடைய மனதை அறியணும். மதி நிலைத்த மனிதர் உண்டு, மனமறிந்து மன இதமாய் மக்களுக்கும் மனமுந்து தொண்டாற்றும் மாமுனிவனே முழு மனிதன்.
அதுதானே நம்ம மனவளக்கலை அன்பர்கள் செய்துகிட்டு இருக்கோம். தனி மனித குடும்ப வாழ்வில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்ப உணர்வுகளும் பெருத்து கொண்டிருக்கின்றன. அச்சமும் குழப்பமும் சூழ்ந்துகிட்டு இருக்கு. தனி மனித குடும்ப வாழ்வில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியா இருக்கட்டும், மன ரீதியா இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், எதுலையுமே அவங்க அச்சத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மனித மனம் தற்போது எதை தேடிக்கிட்டு இருக்குதுன்னா துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை. ஆனா அமைதி மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த குழப்ப நிலையில ஆன்மீக விளக்கமும் அதை ஒட்டிய வாழ்க்கை நெறியும் தான் தனி மனிதனையும் மனித குலத்தையும் குடும்பத்தையும் காக்க வல்லது. உயிரின் மதிப்புணர்ந்து மனத்தின் மேன்மை உணர்ந்து மற்றவர்களுக்கு மதிப்பளித்து தன் செயலை அளவு முறைக்கு உட்படுத்தி வாழத்தக்க தெளிவும் பயிற்சியும் இதுக்கு தீர்வா இருக்க முடியும் என்றால், நமக்குள்ளாக தெளிவான புரிதலை கொண்டு வந்துட்டோம்னா அத்தனை பிரச்சனைகளை சரி செய்திடலாங்க. உயிரின் மதிப்புணர்ந்து மனத்தின் மேன்மை உணர்ந்து மற்றவர்களுக்கு மதிப்பளித்து தன் செயலை அளவு முறைக்கு உட்படுத்தி வாழத்தக்க தெளிவும் பயிற்சியும் இருக்குது தீர்வா அமையணும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க துன்பம் இல்லாத வாழ்க்கைய வாழ முடியும். வறட்சியும் இருக்காது. வேதாத்திரிய தத்துவங்கள் தான் இந்த உலக உள்ள மக்களுக்கு தேவை. இந்த வேதாத்திரிய தத்துவங்கள் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களின் உள்ளத்திலும் சென்றடைய மனவளக்கலை அன்பர்களாகிய நாம அனுதினமும் முயற்சி செய்யணும். நம்ம ஏன் இந்த வேதாத்திரியத்தை கொண்டு போகணும்னா, வினைப்பதிவுகளின் சுமைகளை வைத்துக் கொண்டுதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. இதை அதிகப்படுத்தாம இருக்கணும்னா ஏற்கனவே உள்ள கர்மாவை குறைக்கணும். இது ஒரு கவி சொல்லுவாங்க இல்லைங்களா, மகரிஷி, வினைப்பதிவான் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. நாம வந்த நோக்கம் என்னங்க? நாம நம்மளுடைய கர்மாவை கழிச்சிட்டு அறநெறியில தர்ம நெறிப்படி வாழ்ந்து மற்றவங்களுக்கு ஒத்தும் உதவியுமா இருக்கிறத மறைஞ்சிட்டு அந்த மயக்கத்திலே வாழறோம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கவி. அதாவது கர்ம வினை சுரப்பதற்காக தான் வேதாத்திரியத்தை பரப்பணும். சமுதாயத்தில் உள்ள மக்களின் அறிவின் வறுமையை, அலட்சியத்தை, அறியாமையை, உணர்ச்சி வயத்தை போக்குவது பெரும் புண்ணியத்திலும் புண்ணியம். வேதாத்திரிய தத்துவங்களை பரப்பும் போது சமுதாயத்தில் உள்ள மக்களின் சுயநலத்திற்காகவோ விருப்பத்திற்காகவோ மாற்றாமல் விழிப்புணர்வோடு இருந்து உள்ளது உள்ளபடி பரப்பணும். ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி அடைந்து அதனால அவன் குடும்பம் அமைதி அடைந்து அதனால அவன் உறவினர்களும் நண்பர்களும் அமைதி அடைந்து ஊர் அமைதி அடைந்து உலகம் அமைதி அடைந்த இந்த போர் தளவாடங்களுக்கு செலவு செய்யும் பணம் அரசாங்கத்திற்கும் உலகில் உள்ள பொதுமக்களுக்கும் பயன்படும் மகரிஷி சொல்றாங்க. மகரிஷி அவர்கள் தனி மனித அமைதியில் தொடங்கிதான் உலக அமைதிக்கு வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தாரக மந்திரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்னு. அது உலக மக்கள் தினம் தினமும் சொல்லி சொல்லி பூமியில் உள்ள காந்தகலத்தை தூய்மைப்படுத்திட்டாங்கன்னா அதில் வாழும் மக்கள் அனைவரும் நல்லா சிறப்பா வாழ்வாங்க, துன்பம் இல்லாத. அதுக்குதான் சொல்லுவாங்க மகரிஷி ஒரு கவியில, தனி மனிதன் திருத்தமுடன் வாழ்வதற்கு ஐந்தொழுக்க நூல் ஒன்றுண்டு. தனி மனிதன் திருத்தமுடன் வாழ்வதற்கு ஐந்தொழுக்க நூல் ஒன்றுண்டு. சமுதாயம் திருத்தமுற வேதாத்திரியம் என்ற நூலும் உண்டுன்னு சொல்றாங்க. அப்ப ஐந்தொழுக்கத்தை நீங்க நடைமுறையில கடைபிடிச்சீங்கனாலே, இரண்டொழுக்க பண்பாடும் ஐந்தொழுக்க பண்பாடும் கடைபிடிச்சீங்கனாலே நீங்க அறநெறியிலையும் தர்ம நெறிப்படி தான் வாழ்வீங்க. அடுத்து இந்த உலக அமைதிக்கு 14 அம்ச திட்டத்தை கொடுத்திருக்காங்க. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலோக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றே வழிபடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒழித்து என்ற வார்த்தையை கவலை ஒழித்துல சொல்லியிருப்பாங்க, இந்த 14 அம்ச திட்டத்துல சொல்லுவாங்க. ஐந்து இது மாதிரி அந்த ஒழித்துன்ற வார்த்தையை இறைநிலை உணர்ந்தாங்க அவ்வளோ வேகமா அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, பல கடவுள் பழக்கம் ஒழித்து
உண்மை ஒன்றே வழிபடுதல். உண்மைனா இறைநிலையை உணர்ந்துதான் நீங்க பண்ணணும். இந்த உள்ள மனிதர்கிட்ட மாற்றம் கொண்டு வருவதற்கு இந்த வேதாத்திரிய கல்வியை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க. மனவளக்கலை மூலம் உலகுக்கு காட்டுவது கர்ம யோகம் என்கிற உலக பொது சமயம் தான். இந்த புரட்சிக்கு பதிலாக திரட்சி முறையை கொண்டு வரணும். அதற்கு மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு நாம செயல்படணும். செயல்பட்டா நலம் பெறுவோம். ஒருவருக்கொருவர் துன்பம் தவிர்க்கின்ற ஈகையை ஆற்றி துன்பமே எழாத வகையில் எண்ணம் சொல் செயல் இவற்றை காக்கின்ற ஒழுக்க நெறியில வாழ்ந்தேன்னா இது உள்ளத்தை உயர்த்து கொண்ட வாழ்க்கை நெறி. எளிய முறை உடற்பயிற்சி உடலுக்கும் உயிருக்கும் இடையே நட்பினை காத்து நலமளிக்குது. அகத்தவம் எனும் உயிர்மேல் வழி மனம் வைத்து செய்கின்ற ஓர்மை பயிற்சியாக உடற்பயிற்சி மன தூய்மையை, வலிவை, தெளிவை அளிக்குது. பேசுவதுல பயனில்லைங்க, அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்றான் பாரதி. பேசிக்கொண்டே இருக்கிறோம், நமக்குள் நாமே பேசிக்கொண்டு இருக்கிறோம். பேச்சு நிக்கணும், கேள்விகள் நிக்கணும், மௌனம் வரணும். அனுபவத்தால் அறிய வேண்டும், அதுவே ஞானம் அப்படின்னு சொல்றார் பாரதி. மனவளக்கலை அன்பர்களாகிய உங்களை யாராவது நீங்க என்ன மதங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுங்க? நீங்க கிறிஸ்துவரா, இஸ்லாமியரா, இந்துவா அப்படின்னு கேட்டா உங்களுடைய பதில் சம்மதம். அதாவது எல்லா மதமும் சம்மதம். இது நம்ம குருபுரான் இதுவரையிலும் அவர் எழுதின பாடல்களிலோ நூல்களிலோ எந்த மதத்தையும் யாரையுமே அவங்க எந்த தர்க்கமும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெகட்டிவான ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த பக்குவம் மனவளக்கலை அன்பர்களாகி நமக்கு வரணும். அதாவது எல்லா மதமும் சம்மதம். உங்களுக்கென்று ஜாதியோ மதமோ இனமோ மொழியே இல்லை. நீங்க சுத்த சன்மார்க்க நிலை, சுத்த சைதன்ய நிலை, தெய்வ நிலையில இருக்கிறீங்க என்றுதான் நீங்க பதில சொல்லணும். எப்படி சொல்லணும்? நான் சம்மதம் அப்படின்னு சொல்றீங்க. உள்ளங்கைகளில் வேதாத்திரியம், அனைத்து இல்லங்களிலும் வேதாத்திரியம், வீதிகள் தோறும் வேதாத்திரியம், உலகெங்கும் வேதாத்திரிய 14 அம்ச திட்டம் நிறைவேற வேண்டும் என்று அருள்நிதி அனைவரும் தினம் தினம் சங்கல்பம் செய்து இந்த வேதாத்திரிய கல்வியை பரப்புவதற்கு உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவரோடும் மற்ற அருள் நிதியர்கள் அனைவரும் மற்ற அறங்காவலர்கள் அனைவரும் சேர்ந்து தினமும் பரப்புவோம். ஒரு கை தட்டினா ஓசை வராதுங்க. தலைவர் பார்த்துக்குவாரு, அறங்காவலர் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க, இயக்குநர்கள் இருக்காங்க கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தனி மனிதன்கிட்ட இருந்தும் இந்த பரப்பக்கூடிய கொள்கை வந்தனா அதை ஈஸியா கொண்டுட்டு போயிடலாம். அதுக்கு அனுதினமும் பாடுபடுவோம் என்று கூறி இந்த சிந்தனை உரையை கேட்ட இருபால் சான்றோர்களையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். இதற்கு ஏற்பாடு செய்த தொழில்நுட்ப பிரிவினருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியினும் வாழ்த்தினும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களை மிகவும் சிறப்பாக பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் பி. ஏழுமலை ஐயா அவர்கள் வறட்சி, புரட்சி, திரட்சி, அமைதி என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தியுள்ளார்கள். ஐயா அவர்கள் நமக்கு இன்னைக்கு சிந்தனை எப்படின்னா, அந்த எதுகையும் ஓனையுமா பல கவிகளையும் அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் போட்டு கோர்த்து கோர்த்து இரண்டு இரண்டு வரிகள்ல அந்த திருக்குறள்ல கொடுக்குற மாதிரி நமக்கு அந்த வறட்சி, புரட்சி, திரட்சி, அமைதி இந்த விஷயங்களுக்கு அருட்தந்தையர்களுடைய ஒட்டு மொத்த தத்துவங்களையும் எடுத்து அழகா ஒரு ஃபார்ம் பண்ணி கட 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 கடன்னு ஐயா ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்லிட்டீங்க ஐயா. அவ்வளோ விஷயங்கள் நாங்க உள்வாங்கி இதை நாங்க திரும்ப திரும்ப கேட்கணுங்க ஐயா. அந்த வார்த்தைகளுக்குள்ள அவ்வளோ அர்த்தங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த ஒரு ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த புரட்சி செய்வது அப்படிங்கிறது அருட்தந்தை அவர்கள் பல நிலைகள்ல இருந்து எந்த அளவுக்கு புரட்சி செய்திருக்காரு, எவ்வளவு தைரியமா பெண்களுக்கும் ஆஹ் தவம் அப்படிங்கறத கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு பெரிய புரட்சி. அதுவும் இல்லாத ஒரு அனுபவத்துல கூட அருட்தந்தை அவர்கள் பாத்தீங்கன்னா ஆஹ் கணவர் இறந்துட்டா பெண்களையும் அந்த மனைவியை கொண்டு போயிட்டு அந்த நெருப்புல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து கேட்க வரும்போது அவர் ஒரே ஒரு திருத்தம் மட்டும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரட்சி அந்த இடத்துல செஞ்சாரு இல்லைங்களா கையோ.
ஒரு காலத்துல அதுதான் எனக்கு ஞாபகத்துல வந்தது அந்த புரட்சி அப்படிங்கும்போது. அந்த திருத்தம் வந்து அந்த மனைவியானப்பட்டவள் இறந்துட்டா கணவனாகிய, நீங்க வந்து அதுல சிதைக்குள்ள விழற மாதிரி இருந்ததுன்னா நான் கையெழுத்து போடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை திருத்தணும்னு சொன்னது. பல இடங்கள்ல புரட்சிகள், அதாவது தேர் திருவிழாவை தவிர்த்தல் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு புரட்சியில் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லயும் அவர் புரட்சி செய்துதான் அது எல்லாமே திரட்சியாக எல்லாரையும் வந்து அரவணைத்து தன்னோட இணைத்து கொண்டு ரொம்ப அழகா வந்து அந்த அமைதி அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கொண்டு வந்து கொடுத்தாருங்கய்யா. நம்ம நீங்க சொன்னது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா எவ்வளவு சிரமப்பட்டு அருட்தந்தை அவர்கள் வந்து சாதாரணமான தலைப்பாக நீங்க வந்து இதை கொடுக்கல. இந்த வறட்சி என்ற நிலை வந்து நமக்கு இன்னைக்கு எவ்வளவுதான் இறை நமக்கு வாரி கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் வந்து உணவு உடை இருப்பிடம் இல்லாத ஒரு வறட்சி அப்படிங்கிறது நிலவிட்டு தான் இருக்கு. அதே பார்த்தா அறிவிலையும் வறட்சி வந்து நிறைய இருக்கிறதுனாலதான் இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறது ஒரு வறட்சிக்கான நிறைய அம்சங்களை வந்து நீங்க எடுத்து கொடுத்திருந்தீங்க. அந்த அறியாமை அப்படிங்கிற அந்த வறட்சி வந்து நமக்கு போனா அதை போக்கிக் கொள்வதற்கு சிறப்பான ஒரு குரு அமைந்து அந்த புரட்சி ஒரு வடிவிலை எடுத்து கொடுத்த அந்த குருவை நம்ம அடையும் பொழுது நம்ம சிறப்பு பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய அருட்தந்தையருடைய கவிகள் வந்து சொல்லியிருந்தீங்க. மேலும் அந்த கதைல வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய கவி யானை, அந்த வந்து அந்த ஊசி, அந்த ஊசியினுடைய காதுக்குள்ள யானை போகிறது இல்லை அப்படின்னா அது நல்லது நல்லது வந்து உள்ள போகாது, கெட்டது மட்டும்தான் உள்ள போயிட்டு இருக்குதுங்கிறதும். இந்த கிணற்று நீருக்கு வந்து தகப்பன் 5 பிள்ளைகளை சிறப்பா வளர்த்திடுவாங்க, ஆனா 5 பிள்ளைகள் சேர்ந்து அந்த ஒரு தகப்பனை பாதுகாக்கிறங்கிறது அந்த நெறி தவறி போயிடுச்சு. அதே போல பாத்தீங்கன்னா அந்த அரசாங்கம் வந்து அந்த வேலியே பயிரை வேவது போல அந்த அரசாங்கத்தினுடைய சில திட்டங்கள் எல்லாம் வந்து சரியாக அந்த விவசாயிகளுக்கு போய் சேரதில்லை அப்படிங்க ஒரு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம சிந்திச்சு எந்த இடத்துல நமக்கு அறிவிலே வந்து வறட்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்க சுட்டி காட்டியிருக்கீங்க. அதை வந்து அருட்தந்தை வந்து பல இடங்கள்ல அந்த வறட்சியை போக்குவதற்காக புரட்சி செய்தது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பல இடங்கள்ல சொன்னீங்க. அந்த வயதில் பெரியவர்கள் யார் அப்படிங்கிற இடத்துல அந்த ஏடிசி சொன்னீங்க. அஹ் அதை வந்து நம்ம தவற விட்டுறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ் அவங்க வந்து பெரியவர்கள் வந்து அப்படி கிடையாது. அந்த ஆன்றோர் சான்றோர் அப்படிங்கிற ஞானிகள் அஹ் கொடுக்கக்கூடிய அந்த அம்சங்களை பெற்று நாம் பெறுவதுதான் பெரியோர்கள். அதுதான் வந்து ஞானம். ஞானிக்கும் அஞ்ஞானத்திற்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் உணர்ந்து தெரிந்தவர்கள் தான் அந்த ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அப்படிங்கிறதையும், அதுல அந்த ஆன்றோர் சான்றோர் என்பவர்கள் வந்து நம்மளுடைய அருட்தந்தை அவர்கள் தான். அதையெல்லாம் நாம் வந்து பின்பற்றி செயல்பட்டு அந்த பயிற்சி முறையில வந்தாதான் அந்த சான்றோர் பெருமக்கள் வந்து சிறப்படைய முடியும். நீங்க சொன்ன முக்கியமான விஷயம் அந்த மனம் அப்படிங்கிறது நெகட்டிவ் ஃபோர்ஸ், அதிகமா அதைத்தான் வந்து இழுக்கும். அப்ப நம்ம அந்த மீண்டும் மீண்டும் வந்து அந்த வறட்சி நிலைக்கு போயிடுவோம், புரட்சியா நம்ம நிக்கணும் அப்படிங்கறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் நிறைய சொல்லியிருந்தீங்க ஐயா. அப்ப வந்து அனைத்தையும் அறிந்து தெரிந்து கொண்டவன் ஆன்றோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த அவர்களுடைய அந்த ஞானிகளுடைய இந்த வழியை வந்து நாம பின்பற்றி பயிற்சியை வந்து சிறப்பா செய்யும் பொழுது இந்த சான்றோர் பெருமக்களாக நம்ம வந்து திகழ முடியும். அந்த ஆன்மாவில் உள்ள கர்ம வினையை போக்குவதற்கும் இது ஒன்றுதான் வழி. அப்ப வந்து புரட்சி என்பது வந்து நீங்க சொல்லப்பட்டது மாதிரி உள்ளதை வந்து உணர்த்தணும். அதாவது அரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவரையும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்து அனைத்து உயிர்களும் ஒன்றே அப்படிங்கிறதையும் நம்ம மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஒரு திரட்சிக்கான ஒரு அம்சத்தை எடுத்து கொடுத்தீங்க. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா அருட்தந்தை அவர்கள் வந்து உம், திரட்சி புரட்சிங்கிற இந்த 2 விஷயங்கள்ல வந்து நீங்க அழகா சொன்னீங்க. அந்த மனைவி நல வேட்பு, குண்டலினி அப்படிங்கிற அந்த புரட்சி, பெண்களுக்கும் கொடுக்கணும் தவத்தை அப்படிங்கிற ஒரு புரட்சி, பிரம்ம ஞானம் எல்லாத்தையும் கூட்டிய திரட்சி செஞ்சது. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் வந்து கிடையாதுங்கய்யா. சிம்பிளா ஒரு குடும்பத்துல நாம எடுத்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னாவே முடிய மாட்டேங்குது. ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கிற இடத்துல உலக மக்கள் சமுதாயம் அத்தனையும் ஒன்றிணைத்து பல தரப்பட்ட மனநிலையில இருக்கக்கூடியவங்களை எல்லாம் செய்யற ஒன்றிணைக்க திரட்சி செய்யணுங்கிறது அது எவ்வளவு பெரிய புரட்சிங்கிறதையும் அழகா எடுத்து கொடுத்தீங்க. அதே போல அந்த ஆத்மா வந்து எங்க போகிறது அப்படிங்கிறது அந்த இறப்புக்கு முன்பாகவே நாம் அந்த துரியாதீத நிலையை வந்து அடைந்து அதுதான் வந்து நம்மளுடைய அற்புதமான ஒரு ஆன்மத்தினுடைய
போய் சேரக்கூடிய நிலை. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மா நம்ம சிவக்களம் அடைந்தது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாத ஒன்று. ஸோ நம்ம அந்த தவத்தினுடைய மேன்மை ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்திருந்தீங்க. இப்போ மக்கள் அனைவரையுமே அழைச்சு இப்ப நான் யாரு, நம்மெல்லாம் யாரு என்னங்கிற ஒரு அறிவை கொடுத்து அந்த வறட்சியை போக்கி திரட்சி செய்து அற்புதமாக இந்த மனவளக்கலை மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் அது எது நல்லது கெட்டது இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது அருட்தந்தை பயிற்சியில தான் இருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கீங்க. ஸோ இந்த உடற்பயிற்சி, தவம், காயகல்பம் இதெல்லாம் செயல் மாற்றத்திற்கான ஒரு பெரிய ஒரு இதுகோல். அதே போல இந்த ஆசை, கோபம், கலவை இது அந்த மிருகமா தெய்வமா அப்படிங்கிற இடத்துல கூட அங்கேயும் நம்மளுடைய சிந்தனைக்கு அந்த வறட்சி போக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. இந்த போதனை மார்க்கத்தில இருந்து சாதனை மார்க்கமாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு புரட்சியும் கொடுத்துருக்கீங்க. நிறைய கவிகள்ங்க அந்த அவேர்னஸ் பற்றியும் சொல்லியிருக்கீங்க. ஸோ எதுல இருந்து எது உருவாகுது அப்படிங்கிறதுக்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லப்பட்ட கோழியிலிருந்து முட்டையா, அதுக்கான நிறைய பேருக்கு அந்த விளக்கம் தெரியாம இருந்தது. அப்போ எல்லாற்றிலுமிருந்தே எல்லாமே ஒன்றிலிருந்து ஒன்றாக வந்ததற்கான அந்த அற்புதத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல அந்த 5 பயிற்சிகளுக்கு சொல்லியிருந்தீங்கய்யா. ஐ ஆம் நியூ அப்படி சொல்லியிருந்தீங்க. தவம், தற்சோதனை, எண்ணம் ஆராய்தல், ஆசை, சீனாயத்தில் இந்த முதல் வார்த்தைகள் எல்லாம் எடுத்து சொல்லும்போது ஐ ஆம் நியூ அப்படிங்கிற ஒரு வாழ்வுக்கு நம்ம புதுசா நம்ம பொலிவு பெற்று வந்துருவோம் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸோ வாழ்வு சிறக்கணும்னா வினை தூய்மை பெறணும். அதுக்கு அந்த மன தூய்மை போவதற்கு இந்த தவம் எவ்வளவு முக்கியங்கிறத சொல்லியிருந்தீங்க. கண்ணதாசன் பாடல்ல சொல்லியிருந்தது போல காற்று காற்று வந்ததால் மரம் அசைந்ததா, மரம் வந்ததால் காற்று அசைந்ததுன்னா எது முன்னாடி பின்னாடி வந்தது என்பதையெல்லாம் காண முடியாது. அனைத்திற்கும் மூலம் அந்த இறை. இந்த அறிவு, இந்த மெய் ஞானத்தை நம்ம பெறணும் அப்படிங்கிறது. அதே போல இந்த சமயம் சாராத ஒரு நிலைக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. நமக்கு வேதாத்திரியத்துல இருக்கக்கூடியவங்க என்ன மதம் அப்படின்னு கேட்டா சம்மதம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எல்லா மதமும் சம்மதம் என்ற நிலையிலே நாம செயல்படணும். அதே போல வேதாத்திரியத்தை எந்த அளவுக்கு நம்ம எல்லா பக்கங்களுக்கும் நம்ம எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் நீங்க இறுதியாக அந்த 14 அம்ச திட்டங்கள்ல கொடுக்கப்பட்டதும் சரி, 5 ஒழுக்க பண்பாட்டில் வரக்கூடியதும் சரி, எல்லாமே இதெல்லாம் கடைபிடிக்கும் பொழுதுதான் நாட்டுல ஒரு அமைதி கிடைக்கும். அது அந்த போரால கிடைக்கக்கூடிய அந்த தொகையெல்லாம் மக்களுக்கு நல்ல வழிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அர்த்தந்தையோட கவிகளையும் எடுத்து கொடுத்திருந்தீங்கய்யா. மிக சிறப்புங்கய்யா. இது மீண்டும் மீண்டும் பல முறை கேட்கும் பொழுதுதான் நீங்க சொல்லப்பட்டதனுடைய அந்த வார்த்தை அவ்வளவு துல்லியமாக அழகா கொடுத்திருந்தீங்க. மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைகளை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்புகள். இன்று மாலை 5:30 மணிக்கு WCSC ஆழியார் ITS கனரகம் மற்றும் உலக சமுதாய சேவா சங்கம் திருநெல்வேலி மண்டலம் இணைந்து நிகழ்த்தும் துரியதவம், அதனைத் தொடர்ந்து சிந்தனை உரை வினை விளைவு என்ற தலைப்பிலே மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி லதா பிச்சாண்டி அம்மா அவர்கள் நெல்லையிலிருந்து சிறப்புரையாற்றி நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளித்திருக்கிறார்கள். அன்பானவர்களின் நாளை காலை நிகழ்ச்சியாக பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி சுபா அம்மா அவர்கள் பொள்ளாச்சியில் இருந்து சத்திய சோதனை என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றி நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை அளிக்கிறார்கள். எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்கள் சாட் பாக்ஸில் பதிவு செய்யும் பொழுது அவர்களுக்கான வாழ்த்து கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு குரு நினைவில் நின்று வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு மேலும் ஒரு சில அறிவிப்புகளை காணொலி காட்சியின் வாயிலாக காண்போம். அதனைத் தொடர்ந்து நம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பானவர்களே, குரு தட்சணை வரவேற்கப்படுகிறது. தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை
vedhathri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்களின் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI QR மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நீங்கள் செலுத்தும் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு vedhathri.edu.in என்னும் இணையதள பக்கத்திற்கு செல்லவும். WCSE IT பெருமையுடன் வழங்கும் அன்பொலி ஆப். கூகுள் பிளே ஸ்டோர் மூலம் அன்பொலி செயலியை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். புதிய கணக்கை உருவாக்க உங்கள் பெயர், மின்னஞ்சல் முகவரி, கடவுச்சொல் இவைகளை பதிவு செய்யவும். உள் நுழைந்த பின் சமீபத்திய செய்திகள், அன்பொலி இதழ்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்கள் விவரம், அறக்கட்டளைகள் முகவரி இவைகளை காணலாம். குருதட்சணை, நன்கொடை செலுத்தும் வசதி இவைகளையும் நீங்கள் காணலாம். மேலும் விவரங்களுக்கு anboli.in என்னும் இணையதளத்திற்கு செல்லவும். அன்பானவர்களே, மகரிஷி எழுதிய நூல்கள், ஸ்டிக்கர்ஸ், புகைப்படங்கள், சீருடைகள் இவைகளை ஆன்லைன் மூலம் வாங்குவதற்கு store.vedhathri.edu.in என்னும் இணையதளத்தில் பெற்றுக் கொள்ளலாம். நீண்ட காலம் இளமையோடும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆன்லைன் மூலம் காயகல்பம் கற்றுக்கொள்ள kayakalpayoga.edu.in என்னும் இணையதளத்திற்குள் சென்றால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய காயகல்ப பயிற்சி விளக்கங்களை இலவசமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பயிற்சிகளை கற்றுக்கொள்வதற்கு ஆன்லைன் மூலம் பணம் செலுத்தி வேதாத்ரி மகரிஷி வழங்கிய இந்த அரிய கலையை நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். உலக சமுதாய சேவா சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக், ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல், ஸ்கை யோகா டிவி இன்ஸ்டாகிராம், ஸ்கை யோகா டிவி டெலிகிராம் இவைகள் மூலம் நீங்களும் பயனடைந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரிவித்து பயனடைய செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உலக சமுதாய சேவா சங்கம் வேதாத்ரி பதிப்பகம் ஒரு அன்பு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. மகரிஷி அவர்கள் ஆரம்ப காலத்தில் எழுதிய பழைய நூல்கள் அன்பொலி, மேலும் மகரிஷி தொடர்புடைய புகைப்படங்கள், அன்னை லோகாம்பாள் அம்மையார் புகைப்படங்கள், மகரிஷி எழுதிய பழைய கடிதங்கள் இவைகளெல்லாம் இருந்தால் தாங்கள் அன்பு கூர்ந்து வேதாத்ரி பப்ளிகேஷன்ஸ் இதற்கு அனுப்பி வைக்க அன்போடு வேண்டுகிறோம். அதையெல்லாம் பிரதி எடுத்துக்கொண்டு மீண்டும் திரும்பி தங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் உங்களுடைய தெளிவான முகவரியையும் பதிப்பகத்திற்கு அனுப்ப வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 99493038. பதிப்பகத்தினுடைய இமெயில் முகவரி publications@vedhathri.ac.in. இந்த இமெயில் முகவரியிலும் தாங்கள் உங்களுடைய கடிதங்கள், அன்பொலி இவைகளை நீங்களே கூட ஸ்கேன் செய்து அனுப்பி வைக்கலாம். அதை நாம் அன்பொலி ஆப்பில் பதிவேற்றம் செய்து உலகம் முழுவதும் மகரிஷியினுடைய பழைய நல்ல கருத்துக்களை எல்லாம் கொண்டு செல்ல ஒரு நல் வாய்ப்பாக அமையும் என்பதால் இந்த அன்பு வேண்டுகோளை தங்கள் அனைவருக்கும் விடுக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குரு காணிக்கை வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கிறோம். மனமுவந்து தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் ATGயின் படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும்.
கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவதாக கிருபாநிதி அம்மா அவர்கள். அம்மா அன்மியூட் செய்திருக்கோம், ஐயாட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க ஐயா வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்க. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா இன்னும் ஒரு 2 தரம் கேட்டதாய்யா ரொம்ப அதோடைய ஈடுபாடெல்லாம் நல்லாவே புரியும். வாழ்க வளமுடன். நன்றி. அதாவது கடவுள், சிந்திக்க தெரியாத மனிதன், இது நல்லா அந்த பேச்சுக்கு ரொம்ப நல்ல பொருத்தமா இருந்தது. அதான் உண்மையானது. ஐயா அப்ப நீங்க சொன்னீங்க வறட்சி, புரட்சி, திரட்சி, அமைதி. இப்ப எல்லாருமே அந்த அமைதியான நிலைக்கு போயிட முடியாது. இப்போ நம்மளே பாக்குறோம், நம்ம சும்மா அமைதியா இருக்கா, 2 நாள் சென்று ஏதாவது கத்துறோம், அப்புறம் 2 நாள் செஞ்சது தப்புன்னு 2 நாள் சென்று அகத்தாய்வு பண்ணி பாக்குறோம். இது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய நான் குடும்பத்திலையும் பாக்குறேன். இந்த நிலை நான் 3யுமே கடந்து அமைதி ஆயிட்டா மறுபடியும் இந்த நிலைக்கு திரும்பாம இருப்பாங்களா ஐயா? இல்ல இந்த வறட்சியோட இருக்கவங்க, புரட்சியோட இருக்கவங்க அதையும் முடிச்சு திரட்சிக்கு தாண்டி அமைதிக்கு வந்து அதை அப்படியே கடைபிடிச்சிருவாங்களா ஐயா? 1. 2, அறியாமை இயலாமை. அது அழகா சொன்னீங்க ஐயா. அறியாமையால சில பேரு செய்ய முடியாம எல்லாமே செஞ்சுறது மாதிரி அவங்க உணர்வோட துடிப்போட இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே முடியும், இயலாமையா இருப்பாங்க. இது எந்த ரகத்தையா சேர்ந்தது? இது நான் நிறைய பேரை பார்ப்பேன், எல்லாம் வரணும்பாங்க, அவங்க குடும்பம் ஒத்துழைக்காது, உடல்நிலை ஒத்துழைக்காது, அவங்க அந்த மாதிரி சில சமயம் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு புலம்பையில அது அறியாமையா இயலாமையா, அதுல மீண்டு வர்றதுக்கு என்னையா பண்ணலாம்? வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய அன்பான பேச்சுக்கும் ரொம்ப நன்றி. இதுக்கு பதில் உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. கேள்வி சிறப்பான கேள்வி. அறியாமை அப்படின்றது என்னுடைய மூலத்தை பற்றியும் என்னுடைய நாளத்தை பற்றியும் அறியாமை இருக்கிறதுனாலதான் இந்த உடல், மனம், உயிர் இதை எனக்கு தூய்மை இல்லாத இருக்கிறதுனாலதான் சைவ சித்தாந்தத்துல சொல்ற ஆணவம், கண்மம், மாயை, அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் தனது அகங்காரம், மமகாரம்னு சொல்லிட்டு வருது. அப்ப என்னுடைய மூலத்தை நான் அறியும் பொழுது எது நிலையானதோ அதை நோக்கி தான் நான் போவேன், இல்லைங்களா? அப்ப நிலையானதை நோக்கி பண்ணும் பொழுது நிலையற்றதுல என்னுடைய பற்று இருக்குமா? அதான் சொன்னேன் இல்லைங்களா? தன்னுடைய நோய்வாய்ப்பட்டு இறக்குறவங்க ஒருத்தவங்க, பற்றோட இறக்குறவங்க ஒண்ணு. அது என்ன சொல்லுவாங்க? நீங்க 108 தடவை மாலையை எண்ணுங்க, இல்ல இறை சிந்தனையோடவே இருங்க. இருந்தாலும் இறை சிந்தனையில இருக்கிறோமா? இறை சிந்தனை தானே சொல்லணும். அவர் சொன்னார் இல்ல, பையனுக்கு முருகன், இன்னொருத்தனுக்கு பழனி, இன்னொருத்தனுக்கு கணபதி, இன்னொருத்தனுக்கு லட்சுமின்னு சொல்லிட்டு அவர் கடையை வச்சுக்கிறார். கடை பேர்ல தான் அவருக்கு பற்று. பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றினை விடற்க அப்படின்னு திருமுறையில சொல்லியிருக்காங்க இல்லைங்களா வள்ளுவர் பெருமான். அது போல பற்று அற்று நீங்க வந்தது இப்ப ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரலையும் நீங்க என்ன பண்றாருங்க, ஒரு மயக்க ஊசி உங்களுக்கு கடவுள் போடுறாரு. என்னன்னு, நீங்க ஒரு மரத்துல இருந்து விதை விழுது, அது ஏதாவது வளர்க்குதா? மரம் விழுந்த விதைய அது வளர்க்குதா? ஆனா அதுவே புழுவான பிற்பாடு அதனுடைய குழந்தைய அது வளர்த்துதான் ஆகணும். ஒரு குருவி குஞ்சு பொறிச்சதுன்னா அது வளர்த்துதான் ஆகணும். அப்ப பற்றுன்ற ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதே ஒரு ஒரு கண்ணுக்குட்டி போடுதுன்னா என்ன ஆகும்? அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அதை வளர்க்கறதுக்கு? அதே ஒரு யானை குட்டி போட்டுதுன்னா எவ்வளவு நாள் ஆகும்? அதே ஒரு மனிதன் குட்டி போட்டானா அதை எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க? நீங்க பற்று தான் வைக்கணும். அதை பராமரிப்பு தான், நாட்பற்று. பராமரிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டிருக்கார தவிர அதிகாரம் செலுத்துறதுக்கு கிடையாது. நீங்க பராமரிக்கிற நிலையில இருக்கிறீங்களா, அதிகார நிலையில இருக்கீங்களா அப்படின்றத உங்க சிந்தனைக்கு எடுத்துங்க. 2வது, நதி நீர் எங்க புரட்டுதா? கண்ணதாசன் சொன்னதாரு இல்லைங்களா, கடல் நீர் ஆவியாகி மறுபடியும் கண்டது அதுக்கு காரணம் கண்டதும் தானே. கடல் நீர்ல இருந்து ஆவியாகி மேகத்தால அழுத்தம் பெற்று மீண்டும் நீரா விழுந்து அது எங்க போகுது? தன்னுடைய மூலம் எது? கடல்ல போய் அடங்கும் போதுதான் அதனுடைய இது வருது. ஐயா பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க, அடிப்படை பயிற்சி, அகத்தாய்வு சொல்லி கொடுத்தாங்க, நாங்க மௌனம் சொல்லி கொடுத்தாங்க. இது கண்டினியூஸ் ப்ராசஸ்ல இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. கண்டினியூஸ் ப்ராசஸ்ல இருக்கிறவங்க தான் மனவளக்கலையில இருக்காங்க. நான் ஏதாவது ஒரு தேவையை நோக்கி தான் மன்றத்துக்கு வந்திருப்பேன். என்னுடைய தேவை நிறைவேறிச்சுன்னா வரமாட்டோம். என்னுடைய தேவை நிறைவேறலாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? எங்க போயும் நமக்கு நிறைவு கிடைக்கல அப்படின்றது. ஒரே நேரத்துல நடந்து ஒரு இடத்துக்கு நீங்க போயிட முடியுமா? தூரத்தை கடந்தாதான், காலத்தோட தூரத்தை கடந்தாதான் நீங்க போக முடியும். அத போல
கொண்டு வந்த வினை கொஞ்ச நஞ்சம் கிடையாது இல்லைங்களா? 85 லட்சம் உயிர் பிறவியை கடந்து வந்திருக்கும். எவ்வளவு கர்மாக்கள் இருக்கும். என்னைக்கு இறை துகள் தோன்றியதோ அதுக்கு கருமையம் உருவானது. ஆனா அதுக்கு பதிவு இல்லை. என்னைக்கு ஓரறிவிலிருந்து 6 அறிவு வந்ததோ அந்த கருமையத்துல பதிவுகள் உண்டு. நீ செய்யக்கூடிய செயலுக்கு செய்ய. ஆனா விளைவை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 6வது அறிவு மனுஷனுக்கு 2வது இன்ஜெக்ஷனை போடுறாரு கடவுள். என்ன வேணாலும் நீ செய்ப்பா, செஞ்சுக்க, உன்னுடைய அறிவை கொண்டு நீ செஞ்சுக்க. ஆனா அது நல்லதா கெட்டதா, என்ன குணத்துல இருக்கு, என்ன வாசனையில இருக்குதுன்றதை அறிஞ்சு தப்பான ஒரு பிழையும் தவறான விளைவை கொடுக்கக்கூடியது இறைவன் இது. அப்ப நான் வந்தாங்க மகரிஷி சொன்ன மாதிரி மாட்டாத வரலையும் எல்லாம் யோக்கியம்தான். மாட்டினா தானே ஐயோ. நான் சொல்றேன் காலையில எழுந்து உடற்பயிற்சி செய்யறேங்கய்யா, நான் எல்லா தவம் பண்றேங்கய்யான்னு செய்யறேனான்றது என்னுடைய மனதுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? மகரிஷி இப்ப ரயில் பயணம் பண்ணாலும் இப்ப பஸ்ல பயணம் பண்ணாலும் அதுல இருந்துகிட்டு செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மூத்த பேராசிரியர்லாம் சொல்லி அவரோட நேரடியா பயிற்சியில கலந்தவங்க சொல்லி கேட்டிருக்கோம். அப்ப நம்ம 3 வேளை சாப்பிடாம இருக்கிறோமா? சாப்பிட்றோம்ல. அதுக்கு ஏன் உங்களுக்கு சாக்கு போக்குகள் இந்த உடற்பயிற்சி காயகல்பம் தவம் பண்றதுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு டைம் கிடைக்கல? மற்றதுக்கெல்லாம் டைம் கிடைக்குதா? சொல்லுங்க. அப்ப நீங்க சொன்னவங்க யாரும் சிறப்பா இல்லைன்றது அவங்க தொடர்ந்து பயிற்சி இல்லை, கண்டினியூஸ் ப்ராசஸ் இல்லை. இதுதான் அதுக்கு பதில். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா, ரொம்ப சிறப்பியா. வயதில் மூத்தவர்களை இட்டு பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வயசுல மூத்தவர்களிட்ட தான் இப்ப ரொம்ப சிறப்பா இருக்கோம் நாங்க எல்லாரும். ஒண்ணு உங்களை எல்லாருமே இப்ப அதை எல்லாரும் அப்படி ஒத்துக்கல இல்லையா? ரொம்ப மூத்தவங்க வயசுல இருக்கிறத ரொம்ப சிறப்பாவும் பாக்குறாங்க. ஆனா சிந்திச்சு ஒதுக்கி வைக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க ஐயா. அப்ப அது 1% உண்மைதான் ஐயா. மனவளக்கலை அன்பர்கள் இருந்தா போதாதுமா? 99% எங்க போறா? எங்க வர? என்ன வாங்கியாந்த? அது விலை என்ன? நீ ஏன் அதை அப்படி செய்யற? இதை ஏன் இப்படி செய்யற? வந்தாலே மிலிட்ரி கமாண்ட்ல இருக்கிற குடும்பம் உண்டா இல்லையா? இவங்கெல்லாம் மூத்தவர்களா? உண்டு உண்டு கண்டிப்பா ஐயா. அது நிறைய நடக்குது. 1% மனவளக்கலை அன்பர்களை வச்சுக்கிட்டு பேசாதீங்க. 99% இன்னைக்கு ஏன் அநாத ஆசிரமங்கள் உருவாது சொல்லுங்க. கண்டிப்பா ஐயா. நீங்க அது ரொம்ப அட்ஜஸ்டபிள் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸோட நீங்க குடும்பத்துல நம்மளுடைய பொருளாதாரம் ஈட்டக்கூடியது நமக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு பெண்களை பெற்றீங்க, பையனை பெற்றீங்க, அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு உண்டா தவிர நீ ஏன் அங்க போன, நீ ஏன் சம்பளத்தை என்கிட்ட கொடுக்கல, நீ ஏன் உங்க மாமியார் வீட்டுக்கு செய்யல, என்ன ஏன் வந்து பார்க்கல, இது மாதிரி புலம்பாத பெரியோர்கள் வீட்டுல உண்டா சொல்லுங்க. இல்லையா? 90% புலம்பிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி பெரியவர்கள் உங்களை சொல்றது? பெரியோர்கள்லாம் என்ன, தன்னுடைய நாளத்திலிருந்து மூலத்தை உணர்ந்து எந்த நேரமும் இறைநிலையோட இருக்கிறவன் தான் சான்றோர். அந்த ஆன்றோர், அந்த ஆன்றோர்கள் சொன்ன செய்தியை கேட்டு ஃபாலோ பண்ணி அவரை மாதிரியே உணர்வங்க தான் சான்றோர். மகரிஷி பேசும்போது சொல்லுவாங்க இல்ல, சான்றோர் பெருமக்களே அப்படின்னு. யாரு? மகரிஷி சொன்னது நம்ம ஃபாலோ பண்ணி இருக்கிறதுனாலதான், ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோன்னு தான் மகரிஷி அவங்க சொன்னாங்க. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை யார் ஒருவர் அடிக்கடி நினைத்தாலும் அப்பொருளின் தன்மையாய் மாறி இருக்கீங்க நீங்கெல்லாம் இல்லைங்களா? மகானுடைய வார்த்தையினாலதான் நம்ம மாறி அந்த சிந்தனை ஒரே கேட்டுக்கிட்டு இருக்கோம். கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கும். கண்டிப்பா ஐயா, ரொம்ப சிறப்பியா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய அருமையான விளக்கத்துக்கு. சசிகலாமா நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கிருபாநிதி அம்மா நல்ல கேள்விகள் கேட்டாங்க. ஐயாவும் ஐயா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பதிலையும் கொடுத்தீங்க ஐயா. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஐயா 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்னும் ரொம்பவும் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி 2 இடத்துலயும் வந்து நம்ம இன்னும் பார்க்க வேண்டியிருக்குங்க ஐயா. இன்னைக்கு பாருங்க, ஹேண்ட் ரைஸ் யாராவது கேள்விகள் இருந்தா ஐயாட்ட கேட்கலாம். டைம் இருக்கு, இன்னொரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். கருத்துக்கள் சொல்றதுனாலும் சொல்லலாம். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு சிந்தனைங்க ஐயா இன்றைய தினத்துல நம்ம கேட்டது. இந்த வறட்சிங்கிறது நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இது வந்து யோசிக்கவே முடியலைங்க ஐயா. இது மாதிரியான ஒரு இது மாதிரியான ஒரு சிந்தனைகளை நம்ம வந்து கேட்கும் பொழுதுதான் நமக்கு மேலும் மேலும் வந்து இதுல எப்படியெல்லாம் நம்மள வந்து இந்த பயிற்சிக்கு எடுத்துக்கிட்டு போலாம் அப்படிங்கிற அந்த முயற்சி, அந்த உந்துவேகம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்குங்க ஐயா. அடுத்தது வந்து சங்கர் ஐயா அவர்கள் ஒசூர்ல இருந்து. வாழ்க வளமுடன் ஐயா. பேசலாம் ஐயா கிட்ட. வாழ்க வளமுடன் சங்கர் ஐயா, சொல்லுங்க. மைக் ஓபன் ஆயிருக்குதுங்க ஐயா. சங்கர் ஐயா பேசலாம்.
அம்மா அம்மா வாழ்க வளமுடன். பேசுங்க பேசுங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஒசூர்ல இருந்து பேசுறேங்கய்யா, சங்கர். சொல்லுங்க ஐயா சிறப்புங்கய்யா. உங்களோட ஸ்பீச் எப்ப நீங்க அந்த ஜூம்ல இந்த தத்துவ விளக்கம் கொடுத்தாலும் அவசியம் நான் அட்டன் பண்ணுவேங்க ஐயா. சரிங்க. அதாவது நல்ல அனுபவத்தோட உங்களோட சிந்தனை ரொம்ப தெளிவா, அதே மாதிரி இந்த தலைப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்கிறீங்க. புரட்சி திரட்சி அப்படிங்கிற வறட்சி புரட்சி திரட்சி அமைதிங்கிற தலைப்புல கொடுத்துருக்கிறீங்க. கண்டிப்பா ஒரு ரொம்ப மிக சிறப்பா இருந்ததுங்க சிந்தனை. எல்லா மனவளக்கலை அன்பர்களுக்கும் ஒரு நல்ல தூண்டுகோலாக இருந்து இந்த மனவளக்கலையை இன்னும் மேலும் மேலும் அந்த உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்வதற்கு உங்கள் மூலமாக குரு கொடுப்பதாகவே நல்லா உணர்றங்க ஐயா. மிக சிறப்பா இருந்ததுன்றது சொல்றதுக்காக தாங்க ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். உங்களோட நம்பரும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல இருக்கு பாருங்க. P7மலைன்னு இருக்கும் பாருங்க. சரிங்க. சரி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. லக்ஷ்மணன் ஐயா அன்மிட் செய்த ஐயாட்ட பேசுறாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ஒரே ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. இப்ப நீங்க எதுவுமே எல்லாமே மாதிரி நடந்தோம்னா எந்த இடத்துலயுமே பிரச்சனையே வராதுங்கிறது சரியான விஷயம். சவுண்டா பேசுங்க. தனிமனித அமைதி, நாட் விசிபிள் ஆடியோ அமைதியும் கேக்குதுங்களா? இப்ப கேக்குதாங்க? இப்ப கேக்குதா? இந்த ஆடியோல பேசுங்க. பேசுங்கய்யா. தனி மனிதனா இருக்கட்டும், குடும்பங்கள்ல இருக்கிற அம்மா கேக்குதாம்மா? வாய்ஸ் கட் ஆகுது. ஓகே ஓகே ஓகேம்மா. ஓகேங்க. இப்ப நான் ஐயா அதாவது தனி மனிதனுடைய அமைதியும் குடும்ப அமைதியும் வேணும் அப்படின்னா, நம்ம இப்ப குடும்பத்துல ஒவ்வொரு விஷயங்களா இருக்கட்டும், கணவன் மனைவியா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நடக்கக்கூடிய நிகழ்வுல ஒரு சங்கடங்களும் சகிப்பும் கோபத்தாவும் இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை சரியா ஒரு சமநிலைக்கு கொண்டு போய் ஒரு அமைதியான சூழலுக்கு வரணும்னா நம்ம இதை எப்படிங்க கொண்டு போறது? வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளமுடன். ஓரறிவு தாவரம் தாமரை அது எங்க இருந்து எடுக்குதுங்க? சகதி தான். சகதியிலிருந்து அதுக்கு உள்ள இறைநிலையில உள்ள அந்த சகதியில உள்ள சத்து அது எடுத்துக்குது. அதுக்கு எத்தனை அறிவுங்க? ஓரறிவு. அது எங்க இருக்குதோ எல்லாரையும் அட்ராக்ட் பண்ற அளவுக்கு அது வாழும் இடத்துல இருக்கக்கூடிய சகதியிலிருந்து அதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு வளருது. தண்ணி உயர்ந்தா மேல வருது, தண்ணி தாழ்ந்தா கீழே போகுது. தண்ணி உயர்ந்தா நான் போக மாட்டேன், தண்ணி தாழ்ந்தா கீழே போக மாட்டேன், நான் இருக்கிறது சகதி, அந்த சகதியில இருந்து நான் எப்படி பிளசண்டா நான் மலரை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஒரு ஓரறிவு உள்ள தாவரமே அது மாதிரி தான் இருக்கிற இடத்த நாம ஒரு தாமரையால அந்த குளத்திலேயோ ஏரியிலேயோ இருக்கிற சகதியை தூர்வாரிட முடியுமா? நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவங்களோட வாழறதுக்காக தான் நமக்கு தற்சோதனை, இன்ட்ராஸ்பெக்ஷன். தன்னை தூய்மைப்படுத்திக்கிட்டு நான் இன்னது படிச்சிருக்கேன், பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி எம்எட் எம்பில் எம்இ பிஹெச்டி. எதுக்கு? நீங்க படித்த படிப்பு மற்றவர்களோட ஒத்தும் உதவியும் வாழ தெரியாத படிப்பு என்னதுங்க பேருக்கு பின்னாடி போடுறீங்க? ஆறறிவு மனிதன் சொல்றீங்க, பகுத்தறிவாளன் சொல்றீங்க. ஓரறிவு உள்ள அந்த தாமரைக்கு உள்ளதுல இருந்து கத்துக்கக்கூடியது கூட நம்ம கிட்ட இல்லையே. அடுத்தது ஒரு 5 அறிவு விலங்கினம் வாங்க. எந்த சிங்கமாவது எந்த புலியாவது வேட்டையாடி அது பசி தீர்ந்த பிறகு அந்த உணவே அது கொண்டு போய் வச்சுக்குதா? சாப்பிட்டு அது பசி நிறைவடைஞ்சா அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகுது. மற்ற உயிரினங்கள் சாப்பிடும். மற்ற உயிரினங்கள் சாப்பிடும் போது அதை போய் அது கொள்ளாது. அதனுடைய பசி, அதனுடைய தேவை நிறைவேறின பிறகு அது எதையும் ஸ்டாக்கும் வச்சுக்காது, மற்ற உயிரையும் கொள்ளாது. அப்ப அந்த ஓரறிவிலிருந்து 5 அறிவு நீங்க பரிணமித்து நீங்க மேன்மை அடைஞ்சிருக்கும் பொழுது நீங்க உங்களை மேன்மைப்படுத்திக்கிட்டீங்கன்னா எல்லாரோடையும் வாழலாம். தனக்கு தான் நான் தான் அறிவாளி, என்னை விட்டு ஆள் கிடையாது, நான் சொல்றதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்றது ஒண்ணு. உங்களை கேட்காமலே நீங்க போய் மற்றவங்க விஷயத்துல தலையிடுறது ஒண்ணு.
இதனாலதானே பிரச்சனை. கமெண்ட் பண்றது அகரிஷி அழகா சொல்லியிருக்காங்கல்ல, கமெண்ட் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, டிமாண்ட் வைக்காதீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களும் நினைக்கணும் இல்லையா? நீ வணக்கம் சொல்லல, வாழ்க வளமுடன் நீங்க சொன்னாதான் நான் வாழ்க வளமுடன் சொல்றது நம்ம மன்றத்துல எத்தனை பேருக்கு இருக்கு? நீங்க வாழ்க வளமுடன் அடுத்தவங்களை பார்த்து சொல்றீங்களா? இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க. நெற்கதிர் விளைஞ்சதுன்னா தலை குனியுது இல்ல, வேதாத்திரியம் உங்ககிட்ட விளைஞ்சதுன்னா நீங்க ஏன் தலை வணங்கி வாழ்க வளமுடன் சொல்ல மாட்டீங்க? அப்ப நம்மகிட்டே அந்த ஆணவம், கண்மம், மாயைன்றது இருக்குது இல்லைங்களா? தான், தனது, நான்ன்றது இருக்கு இல்லைங்களா? அந்த நான்ன்றதை போக்கணும்னா நீங்க அகத்தாய்வு எடுக்கணும். எடுத்தீங்கன்னா எல்லாரோடையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போக முடியும். நீங்க மற்றவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு தான் நீங்க அகத்தாய்வு பண்ணணுமே தவிர அடுத்தவங்களை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்க மகரிஷி கொடுத்ததே பாருங்க, தனி மனித அமைதி. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க உடற்பயிற்சி, அவங்க தவம், அவங்க காயகல்பம், அவங்க தற்சோதனை, அவங்க மௌனம் இருந்துதான் அவங்கள மேன்மைப்படுத்திக்கிட்ட முடியுமே தவிர, நான் சாப்பிட்டேன்னா நான் தான் மோஷன் போகணும், நான் தண்ணி குடிச்சேன்னா நான் தான் யூரின் போகணும், நான் யூரின் போகிறதுக்கோ மோஷன் போகிறதுக்கு நீங்க போக முடியாது. அப்ப தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு விளைவுதான் இறைவன் துல்லியமா கொடுக்குறாங்களே தவிர வேற யாரும் இல்லை. அவங்களோட ஒத்து வாழறதுக்கு தான் இந்த அகத்தாய்வு. இதை பண்ணீங்கனாலே நம்ம எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்புங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த என்பதாக முருகேசன் ஐயா அவர்கள் அன்மியூட் செய்து பேசுறாங்க ஐயா. ஐயாட்ட முருகேசன் ஐயா அன்மியூட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. ஒரு முறை மட்டும் அன்மியூட் டச் பண்ணுங்க ஐயா. முருகேசன் ஐயா, செவ்வேல் ஐயா அன்மியூட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பாக இருந்தது ஐயா. நாம மகரிஷி கொடுத்து இந்த பயிற்சி எல்லாம் செய்யறோம். இந்த குடும்பத்துல கொஞ்சம் சவுண்டா பேசுங்க ஐயா, எல்லாரும் கேட்கணும். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. நாம மகரிஷி கொடுத்த பயிற்சியை நம்ம செய்யறோங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க. கட் ஆயிடுது அவருக்கு. கட் ஆயிடுச்சுங்க ஐயா. சரிம்மா. ஜெயக்குமாரி அம்மா அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாம். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேசுங்கம்மா, கேக்குது ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை உரைங்கய்யா. சரிங்க. அதாவது நீங்க சொல்றதை அத்தனை கருத்துக்களும் ஏற்றுக்கொள்றோம். ஆனா அது பழக்கத்துக்கு கொண்டு வரும்போதுதான் ரொம்ப சிரமன்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் அது அனுபவமா இது பெறும்போது பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ற மனம் அவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டேங்குதுங்கய்யா. நீங்க பதில் சொன்ன விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அந்த நம்ம சாப்பிட்டா நம்ம தான் மோஷன் போனோம், அது மாதிரி நம்ம என்ன செயல் செய்யறோமோ அதுக்கேற்ற விளைவு வருங்கிறத ரொம்ப சிறப்பா பதில் நிகழ்ச்சியில ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. அந்த ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா முழுமையா வரணும்னா இன்னும் என்ன நம்ம முயற்சி பண்ணணுங்கய்யா? தன்னிருக்க சூழ்ந்தழுத்த ஆற்றலால ஃபர்ஸ்ட் தன்னிருக்க சூழ்ந்தழுத்த ஆற்றலாலே சரௌண்டிங் பிரஷர் போர்ஷனால நொறுங்கி துகளானதுதான் இறை துகள். அந்த இறை துகளுடைய வேகம் எவ்வளவு? 1 to 3. அது சேர்ந்து விண்ணு வருது, அதுக்கு எவ்வளவு? 4 to 7. அந்த விண்துகளால ஏற்பட்ட பஞ்சபூதங்களின் கூட்டு அமைப்பினால உருவான அந்த பஞ்சபூதங்கள் வருது இல்லைங்களா? அந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவைன்ற அந்த காந்த களம் உருவாகுது இல்லைங்களா? விண்ணுல இருந்ததுன்னா வான்காந்தம், நம்ம கிட்ட இருந்ததுன்னா ஜீவகாந்தம். இப்ப 7 to 13 வரலையும் தான் உங்க ஜீவகாந்த களம். 1 to 3, 3 to 7, 7 to 14லயோ எந்த பதிவாவது பதியுமா? நான் செய்யக்கூடிய செயலுடைய பதிவு அங்க கிடையாது. 14 to 40 என்னைக்கு ஜீவாத்மா வந்ததோ, எப்படி வந்ததுங்க? ஒரு வெப்பமும் ஒரு சூடும் இணைஞ்சாதான் ஒரு உயிரினம் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? 3 to அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த நேரத்துல என்ன பண்ணுதுங்க? அந்த சூரியனுடைய கதிர்கள் திரும்பி இந்த பூமி இப்படி வரும்பொழுது இரவெல்லாம் குளிர்ச்சியா இருக்கிற அந்த பூமி, அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள்
இரண்டும் இணையதான். அல்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கிரீன் அல்கே, ப்ளூ கிரீன் அல்கே. முதல்ல தோன்றின நுண்ணுயிர் வந்து ப்ளூ கிரீன் அல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூனா என்னங்க? கடல்ல உள்ள நீர் கீழே போக போக நீல நிறமா மாறுது இல்லைங்களா? அப்ப ப்ளூ. கிரீன் எதுங்க? நவக்கோள்கள்ல வந்து புதன் தான் பச்சை நிறமான கதிர்களை கொடுக்கக்கூடியது. இத சயின்ஸ் என்ன சொல்லுதுங்க? குளோரோஃபைல் அப்படின்னு சொல்லுது. அப்ப நீல நிறமான அந்த நீல நிறமான நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நீல நிறமும் உங்களுக்கு நீரும் கோள்கள் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பச்சை நிறமும் சேர்ந்ததான் அந்த ஒரு உயிரினம் தோன்றும். அது எப்ப தோன்றுங்க? ஒரு உராய்வு வந்தாதான் வரும். உராய்வு இல்லைன்னா வருங்களா? இப்ப நம்ம பேர்ல அப்படியே காத்து தவழ்ந்துகிட்டு போகுது. காத்து வந்து நம்ம கிட்ட உராயும் பொழுதுதான் அந்த உணர்வை ஒரு அழுத்த உணர்வா நம்ம உணரணும். கைக்குள்ளே தீயை விட்டால் இன்பம் ஐயான்னு சொல்லிட்டு மகாகவி பாரதி சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? அது எப்படி நெருப்புக்குள்ள கையை வச்ச இன்பம் அப்படின்னு சொல்றாரு? அப்ப நீங்க உங்க தன்மாற்றம் அடையாத, உங்க காந்தம் தன்மாற்றம் அடையாத அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனத்தை நீங்க உணர முடியாது. அப்ப அங்க உராய்வு தேவை. அப்ப ஆண் பெண் உராய்வுனாலதான் அந்த ஒரு வெப்பம் உருவாகி அவரு எந்த நட்சத்திரத்துல அவங்க கருவுல உருவானாரோ அந்த நட்சத்திரத்தை மற்ற கோள்கள் வந்து 10 சுத்து சுத்தி வந்த பிறகுதான் 10 × 27 எவ்வளோமா 270 நாள். அது கூட ஒரு வாரம் கழிச்சு பிறகுனாங்க. ஆரம்பத்துல ஜோதிடர்கள் சொல்றது வந்து 28வது கோள்கள் இருந்தது, 28வது தொகுதி இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா விண்மீன்கள் குறைஞ்சி 27ஓட இருந்து சேர்த்துடுது. அதனால ஒரு வாரமா 10 நாளா கழிஞ்சு வரும்னு சொல்றாங்க. அப்ப நான் ஒரு உயிரினம் தோண்டும் போதே வந்து எப்படி வருதுங்க? ஒரு வெப்பமும் ஒரு உராய்வும் ஒரு நீர்த்தன்மை இருந்தாதான் ஒரு உயிரினம் தோன்ற முடியும். அப்ப அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலதான் ஓசோன் அப்படின்னு சொல்லி ஓசோன் சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது. அந்த ஓசோன் நிலத்துல அந்த இடத்துல நீங்க மகான்கள் என்ன செய்வாங்க? 3 to 4 தவம் பண்ணுவாங்க. மனிதர்கள் வந்து 4 to 6 பண்ணுவாங்க. மகான்கள் இப்ப மகரிஷி சொல்லக்கூடிய காலத்திலே அந்த நேரத்துல எழுந்து செய்தீங்கன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 365 நாளும் பிரம்ம முகூர்த்த நேரம் உள்ளது இந்த 3 to 4 சொல்றாங்க. அந்த நாட்கள்ல அப்படி சொல்லுவாங்க. அந்த 12 மாதங்கள்ல எதை சொல்லுவாங்க? மார்கழி மாதத்தை சொல்லுவாங்க. அது ஒரு விழாவே கொண்டாடுவாங்க மார்கழி மாதம் ஃபுல்லாவே. அப்ப இந்த ஓசோன் நிறைந்த நேரத்துல நீங்க எழுந்து உடற்பயிற்சியோ தியானமோ தவமோ செய்து பழக 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 நீங்க என்ன பண்ணுவீங்க? பீட்டா நிலையிலிருந்து ஆல்பாவுக்கோ தீட்டாவுக்கோ டெல்டாவுக்கோ நீங்க எந்த அளவுக்கு அந்த பயிற்சியை உள்ள வாங்கி செய்ய 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 உங்க மன அலைச்சூழல் குறையுமா குறையாத? குறையுங்க. அப்ப நான் குறையும் பொழுது நான் எப்பயாவது செத்தா சிவலோக பதவி அடையறது இல்லை. நான் தினம் தினம் அதை போய் நான் துரியாதீத தவத்துல செய்து வர வர என்னுடைய 85 லட்சம் பிறவி கடந்து வந்தது ஒரே நாள்ல. நான் இன்னைக்கே மனவள கலைக்கு போனேன், துரியாதீத தவம் மகரிஷி சொல்லி கொடுத்தாங்க, உடனே கரைஞ்சதுன்னு சொல்ல முடியுங்களா? என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன வெயிட்ல இருக்குன்னு தெரியாது. அதை நீங்க செஞ்சு செஞ்சுதான் குறைக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா. எத்தனை பிறவி ஆனாலும் இந்த பிறவியில கொஞ்சம் குறைக்கலாம். 7 பிறவின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதுல நீங்க இந்த பிறவியில மூட்டையை சேர்க்காதீங்க. சஞ்சிதா கர்மம் மூட்டையை அதிகரிக்காத. பிராரப்த கர்மம் அதை குறைக்கிற அளவுக்கு செய்து பழக 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 நீங்க எல்லாரோடையும் அட்ஜஸ்டபிளா இருப்பீங்களா? இறை சிந்தனையில இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்கன்றத சாய்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். ரொம்ப சிறப்பான விளக்கம் ஐயா. ரொம்ப விரிவா விளக்கம் சொல்லிட்டீங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளம். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சண்முக பிரியாமா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசலாங்கம்மா. ஹலோ, சத்தமா பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, நம்ம இந்த வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரோட ஜாயின் பண்ணி காலையில மெடிடேஷன் பண்ணிடுறோம் ஐயா. ஈவினிங் சாந்தி பண்ணிடுறோம். அதை தவிர பஞ்சபூத நவகிரக தவம் டெய்லியும் பண்ணலாமா? எந்த டைம்ல வேணா பண்ணலாமா? மகரிஷி ஆரம்ப காலத்துல வந்து இந்த மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லம்மா, 48 நாள் கூட பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்வாங்க. ஆனா மன்றத்துல பொதுவா சொல்றது பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு செய்யலான்றதுதான். நீங்க ஆகினை தவம் நல்லா பண்ணி
விழிப்புணர்வு வந்த பிறகு நீங்க துரியம் பண்ணிட்டு அந்த நிலையில இருந்து பழக பழக அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, பஞ்சேந்திரிய துரிய தவம் அது செய்து மனம் வெளியே போகாம நமக்குள்ளே நீங்க மனதை நீங்க ஆடுறீங்களா, மனம் உங்களை ஆளுதான்றத உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? அப்ப குடும்பத்துல நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, ஃப்ரெண்டு கிட்ட எப்படி இருக்கீங்க, சொசைட்டில எப்படி நடந்துக்கிறீங்கன்றது நீங்க எந்த அளவுக்கு மனதோட அதை ஒடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது தெரியும். அதுக்கடுத்து அந்த மனதை நீங்க நிலைக்க வைக்கிறதுக்கு 9 சக்கரை 7 சக்கராசு இருக்கு இல்லைங்களா, 9 மைய தவத்தை செய்ய 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 நீங்க துரியத்திலிருந்து துரியாதீத நிலைக்கு போகிறதுக்கு ரெடி. அப்ப அது மாதிரி போனீங்கன்னா இது அதிக நாள் செய்யணும். மகரிஷியே எவ்வளவு நாள் மௌனம் இருக்காங்க, 3 மாசம் 1 மாசம், வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆரம்பிச்சு எத்தனை நாட்கள் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் கவிகள் அனைத்துமே மௌனத்துல இருந்துதான் பண்ணுது. சோ பேசாத இருக்கும் நாட்களே இறைவனோட நீங்க இருந்த நாட்கள். அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்றீங்க, எந்த அளவுக்கு மெடிடேஷன்ல ஆழ்ந்து போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. அப்படி இருந்தா கண்டிப்பா ஆன்றோராகிய மகரிஷி சொன்னதை சான்றா நாம வாழ்ந்து காட்டலாம் மத்தவங்களுக்கு. ஐயா நீங்க சொல்ற மாதிரி ரெகுலரா பண்ண பண்ண அவரு மகரிஷி எடுத்து கொடுக்குறாரு எங்க தப்பு இருக்குன்ட்டு. நம்மளோட நீங்க சொல்ற மாதிரி இந்த மனம் தான் நம்மள இது வரைக்கும் புலன் வழியா எப்படி நம்மள இது பண்ணிட்டு இருக்குன்றத நம்மளே ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் எல்லாம் அமையுது, அதை எடுத்து கொடுக்குறாரு. அதை கரெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணா ரொம்ப ஈஸியா நடக்க மாட்டேது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை எதிர்கொண்டு வர்றதுக்கு. அதான் சொல்லுவாங்க, மூத்த பேராசிரியர்லாம் சொல்லுவாங்க, நான் இப்பொழுது ஆகினி தவம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆறாக உங்களை சுத்தி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவுட்டர்ல இருந்து வரக்கூடிய பிரச்சனை வராது. போன் வர்றது, கெஸ்ட் வர்றது அது வராது இல்லைங்களா? கோடான கோடி எண்ணங்கள் இருக்கு, அது வரும். பகவத்கீதையில சொல்ற மாதிரி நீங்க ஒரு பார்வையாளனா இருந்து பாருங்க, நீங்க அதுவும் கூட போகாதீங்க. அதை போல பார்க்க பார்க்க நீங்க பார்வையாளனா மாற மாற மனம் அற்ற நிலை, எண்ணம் அற்ற நிலை, உங்களுக்கு மனம் விரிவு அடையும். விரிவு அடைய 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 உங்களுக்கு நீங்க தவம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீட்லயோ மன்றத்திலயோ குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து செய்யும் பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க செய்யறீங்க அப்படின்னாலே நீங்க உள்நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அறிவுல தெளிவடைஞ்ச குறிப்பாடு உங்களுடைய மூலத்தை நோக்கி பயணம் செய்யும் போது உங்களை அறியாமலேயே இப்ப நிறைய மகான்கள் வராங்க, எல்லாம் கையெடுத்து கும்பிடுறாங்க. நாம போனா ஒரு பயிலும் கையெடுத்து கும்பிட மாட்டானே, என்ன அர்த்தம்? எந்த அளவுக்கு நீங்க ஆழ்ந்து உள்ள உணர்ந்து உங்களுடைய காந்த களத்தை அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆறா மற்றவங்களை அவங்க கிட்ட இருக்கிற தீய குணத்தை கொஞ்சம் பண்ணி உங்களுக்கு அவங்க அமைதியை அடைய வைக்கக்கூடிய பவர் உங்ககிட்ட வரும். அப்ப அந்த இது பாருங்க, அதை செய்யணும், தொடர்ந்து செய்யணும். ஓகே, வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்ஸ் ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் அன்மியூட் செய்து ஐயாட்ட பேசுறாங்கம்மா. ஜெயலட்சுமி அம்மா அன்மியூட் கொடுத்திருக்கோம். அம்மா வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கொஞ்சம் சத்தமா ஐயாட்ட பேசுங்கம்மா, சத்தமா பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா நன்றிம்மா. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பான உரை, ரொம்ப நல்ல தெளிவான விளக்கம். கேள்வி எதுவுமே இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சா நம்மளுக்கு புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே. ஐயா வறட்சின்னு சொல்றோம் இல்லையா, அதுல சில மக்கள் கிட்ட கொஞ்சம் சவுண்டா பேசுங்கப்பா, கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. சில மக்கள் கிட்ட காசு சகஜமா எதுவுமே இருக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க பணத்துக்காக. உங்க ஆடியோ நாட் கிளியர், யுவர் ஆடியோ நாட் கிளியர். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஐயா இப்ப கேக்குது? கொஞ்சம் சவுண்டா பேசுங்கம்மா, மைக்கு கிட்ட வந்து பேசுங்க. இப்ப கேக்குதுங்களா ஐயா? கேளுங்க. இப்ப கேக்குதுங்களா? நான் சில மக்கள் பணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு உருட்டி பரட்டி செலவு பண்ற மாதிரியே தான் இருக்கு. அந்த வறட்சி ஏன் இப்படி இருக்கு, அவங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் ஏன் எதனால அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றதுதான். சரி, இப்ப பொதுவா என்னம்மா சொல்லுவாங்க, என்ன படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல எனக்கு என்ன தேவையோ அதை படைச்சிட்டு தான் இறைவன் என்ன படைக்கிறான்னு சொல்லாத மதங்கள் இருக்கா? அப்படி இருக்கும்போது எனக்கு தேவையானத
எனக்கு வேண்டியதை யார் பதுக்கல் பண்றாங்க, யாரு மறைக்கிறாங்க, யாரு அபகரிக்கிறாங்க அப்படின்றத உங்க சிந்தனைக்கு எடுத்துங்க. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ளதை படைச்சிட்டு தான் இறைவன் படைக்கிறான் போது என்னுடைய அதிகாரத்தினாலேயோ என்னுடைய பலத்தினாலேயோ பதுக்கல் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறாங்களா இல்லைங்களா? டேஷ் டேஷ் நீங்க அதை மனசுல வச்சீங்க. அப்ப இங்க ஏழ்மை வருதுன்னா இறைவனால கிடையாது, வறட்சி வருவது இறைவனால கிடையாது, அறிவின் ஏழ்மை. என்கிட்ட இருந்து எடுத்தீங்கன்னா என்னுடைய அறிவின் ஏழ்மை. மகரிஷி சொல்ற மாதிரி என்னுடைய அறிவை தெளிவை ஆக்கிக்கிட்டீங்கன்னா நான் எனக்கு கொடுத்தக்கூடிய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை கொண்டு எனக்கு தேவையானதை நானே சம்பாதிச்சுக்கணும் இல்லையா? எனக்கு வாழ்வாதாரத்துக்கு போக மற்றவங்களுக்கும் கொடுக்கணும்னு ஒரு அறநெறி அந்த தர்மம் என்கிட்ட வரும் இல்லைங்களா? நான் ஏன் இன்னொருத்தவங்க கிட்ட போய் கையேந்தணும்? எனக்கு எப்படி வரும் வறட்சி? எனக்கு உடுக்க உடை இல்லை, இருக்க இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அதுக்கு காரணம் யாரு? நானா, சமூகமா, அரசியலான்னு பார்க்காதீங்க. உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. நீங்க உழைச்சீங்கன்னா உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாமா இல்லையா? மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா இல்லையா? உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. நீங்க ஏன் அடுத்தவங்களை காட்டுறீங்க? அடுத்தவங்களை காட்டும் போது மீதி 3 விரல் உங்களை தானே பாக்குது. அப்போ உங்களுக்குள்ள தூய்மை பண்ணிக்கிங்க, உங்களுக்குள்ள ஒரு திருச்சி முறையை கொண்டு வாங்க. இதுதான் மகரிஷி கொடுத்தது. நன்றி ஐயா, சிறப்பான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ரமேஷ் ஐயா அவர்கள் உங்க நம்பர் கேட்டுட்டே இருக்காங்க, சேட்ல போட்டுட்டே இருக்கோம். ஐயா வாழ்க வளமுடன். ரமேஷ் ஐயா அட்மிட் கொடுத்துருக்கோம். நன்றிங்கம்மா, நம்பர் கிடைச்சதுங்கம்மா. ரொம்ப சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான, ரொம்ப ஆழமான, ரொம்ப தெளிவான சிந்தனைகள். இருந்தாலும் டைம் போதாதெல்லாம் ரொம்ப சுருக்கமா கேட்டுக்கிறேங்க ஐயா. கடமைன்னு சொல்லும்போது குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்போ பொருளாதார ரீதியா தனக்கு குடும்பத்துக்கு அந்த மாதிரியே நாட்கள் கழியுது. அப்படிங்கும்போது இந்த ஆன்மீக சிந்தனை என்னதான் சொல்லி பார்த்தா கூட எனக்கே நான் மகரிஷிக்கிட்டே 91ல அவர் கையாலே உபதேசம் வாங்கி அதை எப்பவோ பண்ணுவேன், தொடர்ந்து பண்றதில்ல, இன்னும் தெளிவு வரலதான் நினைக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்துல அந்த உணர்வு இருக்கு. நம்மளே அதுவும் நம்ம பசங்க எப்படி அதை எடுத்துப்பாங்க. இருந்தாலும் பையன்கிட்ட பொண்ணுகிட்ட கேட்பீங்களா இந்த தவம் பண்ணணும், அவங்களாம் சின்ன வயசுல வாங்கி கொடுத்துட்டேங்க, தீட்செல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், அது பண்றதும் இல்லை. பட் இருந்தாலும் அவங்களுடைய நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது படிங்க, இந்த மாதிரி நல்லா எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் பொருளாதார ரீதியா போனா கூட இந்த ஆன்மீக ரீதியா எப்போ அது எந்த அதுல எப்படி அதை கடமையை செயல்படுத்தணுங்க? கொஞ்சம் விளக்குங்க. வாழ்க வளமுடன். உங்களுடைய வாழ்த்து மூலியமா தான் பண்ணோம். மகரிஷி சொல்லுவாங்க இல்லைங்களா, வாழ்த்து. சரிங்க. அது என்ன பண்ணுவாங்க, நீங்க அந்த துரிய நிலையில இருந்து உங்களுடைய ரத்த பாசம், ரத்த கூடி உறவுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அவங்கள மனக்கண் முன் கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அவங்கள வாழ்த்திக்கிட்டே இருங்க. மற்றவங்க வாழ்த்ததை விட உங்களுடைய வாழ்த்து தான் அவங்க வாழ்க்கையிலையும் மேன்மை அடையும், தொழில்துறையில மேன்மை அடையும், ஆன்மீகத்துல வர்றதுக்கும் உங்களுடைய வாழ்த்து தான் அதுக்கு பதில். நீங்க உட்கார்ந்து வாழ்த்துங்க. அவங்க வரல அப்படின்றத அதை ஒரு தாக்கமா உள்ள அனுப்பாதீங்க. இவங்களும் வருவாங்க, நல்லதுக்கு கேட்கறதுக்கு வரமாட்டாங்க, கெட்டதை கேட்கறதுக்கு உலகமே வரும் இல்லைங்களா? அப்ப நல்லதை நோக்கி உங்ககிட்ட அந்த மன அலைச்சூழல் டெல்டாவில் இருக்கீங்களா, தீட்டாவில் இருக்கீங்களா, ஆல்பாவில் இருக்கீங்களா, அந்த அழுத்தத்தினுடைய திறமைக்கு ஏற்பதான் அவங்க வருவாங்க. நீங்க வாழ்த்துங்க. யாராவது ஒருத்தவங்க வீட்டுல இருந்து தவம் செய்து வந்தாங்கன்னா அந்த வீடே அமைதி பெறும். சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் ஏதோ நினைச்சு வந்தேங்க ஐயா, எல்லாத்தையும் மறந்துட்டேன், இவ்வளவு நேரம் போனதே தெரியலங்கய்யா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய காந்தக்களம் அவங்கள கொஞ்சம் பண்ணும், நெகட்டிவா உங்ககிட்ட யாரும் நடந்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஆறாவை அதிகப்படுத்த உங்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பா ஆன்மீகத்துக்கு வருவாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு சின்னது, ஆக்சுவலா தவம் பண்ணும்போது அவங்க வரலனா கூட காலையில எழுந்து பண்ணும்போது மனசுக்குள்ள நினைச்சுப்பேன், பக்கத்துல மனைவி, அப்புறம் இந்த சைட்ல பையன், அந்த சைட்ல மகள் நினைச்சிட்டு தவம் ஆரம்பிப்பேன். வரும்போது முடிக்கும் போதும் அவங்க பக்கத்திலே இருக்கிறாங்க, அவங்களையும் பண்றாங்க கூட, அவங்களையும் வாழ்த்தி அவங்களுடைய உடல்ல உள்ளம் நானே பூந்து பண்ற மாதிரி ஒரு பண்றேங்கய்யா, பண்ணிட்டு இருக்கேங்கய்யா. இறையர்கள் தான், குருவர்களும் அருள் புரியும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நேரம் கருதி இத்தோட கேள்வி பதில் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். ஐயா ரொம்ப சிறப்பான கேள்விகளும் ரொம்ப அற்புதமான பதில்களையும் கொடுத்து ஒரு தெளிவு கொடுத்திருக்கீங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டை